हरे कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे रामानुजदया पात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मयुग्मव्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवधोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये बोधं शरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनम् प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् आरामं गुणसञ्जयस्य सधनं मुख्यं सदा श्रेयसः कारुण्यस्य तथा करो निरवधेराधेर्हि सिद्धौषधम् घोराघौगदवाग्नि संजय गणग संसार मेघानिरज साक्षात् मूलधनं सतां विजयते श्री पद्मनाभ प्रभु கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகவில்லார் விடமுடை அரவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தடமுடை வயல் அனந்தபுர நகரம் புகுதுமின்றே இன்று போய் புகுதிராகில் எழுமையும் ஏதம் சாரா குன்றுநேர் மாடம் மாடே குருந்து சேர் செருந்தி புன்னை மன்றலர் பொழில் அனந்தபுர நகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே ஊரும் புல் கொடியும் அக்தே உலகெல்லாம் உண்டுமிழ்ந்தான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கனப் புகுதிராகில் தீரும் நோய் வினைகளெல்லாம் தின்னம் நாமறியச் சொன்னோம் பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமினே सर्वत्र पद्मनाभनाम संकीर्तनं पद्मनाभा पद्मनाभा பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்டு மாறன் அடிபணிந்துய்ந்தவன்
பல்கலையோர் தாமண்ண வந்த இராமானுசஞ்சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. பற்பமெனத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையிலேந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடும் மொழிகள் நிறைந்திடும் முறுவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமலக் கண்ணழகும் காரிசுதன்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. பிரணாமம் லக்ஷ்மணமுனிஹி பிரதிகிருஹ்ணாது மாமகம் பிரசாதயதி யத்சுக்தி ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதிம் உபவீதினம் ஊர்த்வபுண்ட்ரவந்தம் த்ரிஜகத் புண்ணியபலம் த்ரிதண்ட் ஹஸ்தம் शरणागत सार्तवाहमीडे शिकया शेखरिणं पतिं यतीनाम्. உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர்வளம் மிக்கவன் ஊர்வினவி தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே. तद्विद्धि प्रणिपातेन परिप्रश्नेन सेवया उपदेक्ष्यन्ति ते ज्ञानं ज्ञानिनः तत्त्वदर्शिनः. अखिलांड कोडी ब्रह्मांड नायकन गीताचार्यनाக கண்ணன் அர்ஜுனன் குழம்பி கிடக்கிற சமயத்துல சொன்னதுதான் கீதை. குழப்பம் எப்ப வேணா வரலாம், எந்த காரணத்தை கொண்டு வேணாலும் வரலாம், யாருக்கு வேணாலும் வரலாம், எந்த சமயத்துல வேணாலும் வரலாம். தன்னை பற்றிய கவலைகள்னால வரலாம், தன்னை சேர்ந்தவர்களை பற்றிய கவலைகள்னாலே வரலாம், பயத்தினாலே வரலாம், சந்தேகத்தினாலே வரலாம், எதிர்கால சிந்தனையினாலே வரலாம். நிறைய காரணங்கள் உண்டு. அதெல்லாம் தெளியணும். கொஞ்சம் கொஞ்சமா தெளிஞ்சு மேல வந்து பகவத் அனுபவத்தை அனுபவிக்கணும். எல்லாரும் நிஜமாவே சமாதானம் சாந்தி அப்படின்ற ஒரு வஸ்துவை தேடிண்டு அலையிறோம். ஆனா மகாத்மாக்கள் அதை தேடுறதில்லை. ஏன் அப்படின்னா அவ வெள்ள தேடல, உள்ளுக்குள்ள தன்னிடத்துல இருக்கக்கூடிய வேண்டாததெல்லாம் தள்ளுறா, தானாவே ஹிருதயத்துல இடம் கிடைச்சிடும். அதுதான் உண்மை. நம்ம கிரகம் இருக்க நிறைய சமானா போட்டிருக்கோம் அப்படின்னா இடம் இருக்காது. சரி, இதுக்காக இன்னொரு இடம் பார்க்கணும் ஆரம்பிச்சோன்னு நடக்காது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சாமான்கள்லாம் வெள்ள தள்ள 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 தானாவே இவ்வளவு இடம் இருக்கா, அப்பா அட இந்த இடத்துல இவ்வளவு இடம் இருக்கேன்றது. அதுபோல நம்முடைய மனசுல தேவையில்லாத விஷயங்கள் பலதை போட்டு வச்சுட்டு நமக்கு அவசியமே கிடையாது. என்ன கவனிச்சு பார்த்தோம்னா நம்முடையதான மூளையில நம்முடையதான மனசுல ரெண்டும் வேற, மனசு வேற மூளை வேற, ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. இது ரெண்டுத்திலையுமே நம்ம வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் 1% 2% தான் வச்சிருக்கோம். மற்றதெல்லாம் அனாவசியம். சினிமாக்காரா யார கல்யாணம் பண்ணிண்டா, கிரிக்கெட் மேட்ச்ல யார் ஜெயிச்சா, நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். பேப்பர்ல பல விஷயங்கள் வாசிக்கிறோம். பலதரப்பட்ட மனுஷால தெருவிலையோ ட்ரெயின்லையோ பார்க்கணும். இன்னி வரைக்கும் ஞாபகம் வச்சுட்டு இருப்போம். இதெல்லாம் நமக்கு அனாவசியம் தானே. நம்ம வாழ்க்கைக்கு இதனால என்ன ஒரு பெரிய வித்தியாசம் வந்தது? ஒரு சினிமாக்காரன் கல்யாணம் பண்ணிண்டா என்ன, டைவர்ஸ் பண்ணா என்ன, அவன் செத்தே போனாதான் நமக்கு என்ன, அவன் கை உடஞ்சான்னா கால் உடஞ்சான்னா அவன் 1 கோடி சம்பாத்தியம் பண்ணான்னு நமக்கு வர்றது என்னமோ அதை நம்ம வாழ போறோம். அவனுடைய சம்பாத்தியத்தை கொண்டு நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. கிரிக்கெட்ல யார் ஜெயிச்சான்னு யார் தோத்தான்னு அவள் என்னமோ சம்பாதிச்சுதான் இருக்கா. இல்லாட்டி ட்ரெயின்ல பலதரப்பட்ட விஷயங்கள் பார்க்கணும். சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம அனுபவத்துக்காக எடுத்துக்கணும். பல விஷயங்கள் அப்படியே தள்ளிடணும், குப்பை அப்படின்னு ஒதுக்கிடணும். வாழைப்பழம் சாப்பிட்றோம்னா தோலை தூக்கி போடுறோம், தோலை பத்திரமா எடுத்து வச்சுட்டு இருக்கோமா? கிடையாது. பழத்தை சாப்பிட்டு தோலை தூக்கி போடுறா போல.
பலாப்பழம் இருக்குன்னு வேண்டியது எடுத்து வேண்டாத தள்ளுறா போல சமயத்தை பழத்தையே எடுத்து தள்ளிடுறோம். நீங்க எடுத்துக்கோங்க பரவாயில்ல, எங்க நிறைய சாப்பிட்டு இருக்கும், பழத்தோட கொடுத்துடுறோம். அதை உட்கார்ந்து பிரிச்சு அதெல்லாம் நடக்கிற கதை இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி மனசுல தேவையில்லாதத தள்ளுவதற்கான ஒரு விஷயம் நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. பகவான் அதனாலதான் சொல்றான், தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஸ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தேஞானம். ஞானம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு பலவிதமான வியாக்கியானங்கள் இன்னைக்கு காண கிடைக்கும். ரொம்ப பிராக்டிக்கலா ஞானத்துக்கு அர்த்தம் சொல்லணும் அப்படின்னா, வேண்டியதை வச்சுட்டு வேண்டாதெல்லாம் தள்ளுறது பேர் ஞானம். அவ்வளவுதான். எதெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் தள்ளணும். எது வேணுமோ அதை ஜாக்கிரதையா வச்சுக்கணும். தள்ளவே படாது, தொலைக்கவே படாது, இழக்கவே படாது, யாருக்கும் கடனே கொடுக்கப்படாது. இவ்வளவுதான் ஞானம். இதுக்கு மேல பெருசா யோசிக்கவே வேண்டாம். எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் தள்ளணும், எது தேவையோ அதை வச்சுக்கணும். அதுக்கு பெயர் தான் ஞானம். இப்ப மழை பெய்யறது அப்படின்னா சரி, மழை பெய்யறது, மழை பெஞ்சா ஜலம் வரும், பிரயோஜனம் உண்டு, அந்த சாரத்தை எடுத்துக்கணும். நான் வெள்ளை கிளம்பும் போது மழை பெய்யறது, இப்ப ஏன் மழை பெய்யணும், ராத்திரி 10 மணிக்கு மேல பெய்யப்படாது அப்படின்னு கேட்டா அது அஜ்ஞானம். இப்ப பெய்யறதா கொடை எடுத்துட்டு வாங்க, ஆட்டோல வாங்க, இல்லாட்டி ஆத்திலேயே உட்காந்துக்கோங்க, அவ்வளவுதான். சத்சங்கம் வரணும் அப்படின்னா மழை பெய்யறதே, சத்சங்கத்துக்கு போகலாமா வேண்டாமா அப்படின்னு அப்ப மழையை பார்க்கப்படாது, சத்சங்கத்தை பார்க்கணும். மழை பெய்யறதே பத்மநாபர் கோயிலுக்கு போகலாமா வேண்டாமா, பத்மநாபர் கோயிலுக்கு போகணும்னு தோணும். மழை பெய்யறது பரவாயில்ல, நாளைக்கு போய்க்கலாம், நாளைக்கு நம்மளே யாரும் அனுப்பிச்சுட்டானே எங்கேயாவது மேலூர் போயிட்டோம்னா, மழையா இருந்தா வெயிலா இருந்தா இன்னைக்கு உண்டு. அதே மழை பெய்யறது, இன்னைக்கு ரிசப்ஷனுக்கு போகலாமா வேண்டாம், போக வேண்டாம் உட்காந்துடலாம், தப்பே இல்லை. ரிசப்ஷனுக்கு எல்லாம் மழை பெஞ்சாலும் வராத மழை, கொற்ற மழையில கூட உங்க ரிசப்ஷன் வந்தா கல்யாணத்துக்கு இது ஒரு விஷயம் கிடையாது. அசாரம். இது சாரத்தை கிரகிக்கணும். அசாரத்தை கிரகிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம தெரிய மாட்டேங்கிறோம். எல்லாத்தையும் மனசுல போட்டு 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 ரொப்பி வச்சுக்கிறோம். எல்லாத்தையும் வச்சுண்டு கடைசியில எது பிரயோஜனமோ அதை தேடிட்டு அடையிறோம். எது பிரயோஜனமோ பகவான், அந்த பிரயோஜனத்தை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் வச்சுட்டு அடையிறோம். குருவிடத்துல போனா அவ பண்ணக்கூடிய முக்கியமான காரியம் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய வேண்டாததெல்லாம் வெள்ளை எடுத்து களையறது தான் வேலை. அதனால குரு கிட்ட போகிறது கஷ்டமா இருக்கு அப்படின்னா நம்ம கிட்ட வேண்டியதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன இருக்கு வேண்டிய எல்லாம் காலி பாத்திரம் தான். ஐயோ காலி பாத்திரமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நல்லதை விட்டு விடலாம். அது ஒரு வாழைப்பழத்தோடு, கொஞ்சம் குப்பை, ஒரு நாய்க்குட்டி, ரோட்ல போன ஒரு பொம்பளை, தெரிஞ்ச ஆம்பளை, தெரிஞ்ச குழந்தைகள், சொறி பிடிச்ச நாய், குப்பை தொட்டி, சாக்கடை நீர புழு, நம்ம ஆத்துக்கு வந்த மரப்பட்டி, இல்லாட்டி ஒரு குரங்கு, இல்லாட்டி எங்கேயோ பார்த்த முயல், இல்லாட்டி தொலைச்ச செருப்பு, யாருடைய பிஞ்சு போன செருப்பு, இல்லாட்டி யாருக்காவது தோல் வியாதி வந்து உடம்புல புண்ணா இருக்கும் அது, இதெல்லாம் நமக்கு அவசியமா? இத்தனையும் வச்சுருந்தா மனசுல எப்படி சமாதானம் கிடைக்கும் நீங்க சொல்லுங்க. இத்தனையும் வச்சு நான் கதை பண்ணேன்னா எதை சொல்ல முடியும்? நான் பத்மநாப ஹிருதயத்தை வச்சுட்டு கதை பண்ணா சுகமா இருக்கும். இதெல்லாம் வச்சுட்டு இதெல்லாம் நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா எவ்வளவு நேரம் நீங்க கேட்பேன் சொல்லுங்க. ஒரு உடம்புல ஒரு புண்ணு இருக்கு, அதை பத்தி நான் வியாக்கியானம் பண்ணா எவ்வளவு நேரம் நீங்க கேட்க முடியும்? ஒரு குரங்கை பத்தி நான் வியாக்கியானம் பண்ணா எவ்வளவு நேரம் கேட்க முடியும்? பத்மநாபரை பத்தி வியாக்கியானம் பண்ண 4 மணி நேரமும் கேட்கலாம். பாகவதம் 7 நாள்னாலும் கேட்கலாம். எதை எவ்வளவு கேட்கணும், எவ்வளவு தூரம் கேட்கணும், எவ்வளவு தூரம் அதற்கு பிராதானியம் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. அதுக்கு மேல அதுக்கு பிராதானியம் கொடுக்கப்படாதுன்னா விட்டுடணும். இப்ப ட்ரெயின்ல போறோம், ஏசி கம்பார்ட்மெண்ட்லாம் போனா தலாணி கொடுப்பா, போர்வை கொடுப்பா, கம்பளி கொடுப்பா, அழகா போத்திட்டு போயிடணும், இல்லாட்டி போத்திக்காம போறத வச்சுக்கணும். இது யாரெல்லாம் போத்திட்டாலோ அப்படின்னா போச்சு, தூக்கம் அங்கேயே போச்சு, அதோட போச்சு. அந்த 8 மணி நேரம் தூக்கம் போச்சு, நிம்மதி போச்சு, சுகம் போச்சு, பகவான் நமக்கு கிடைக்கிற அனுகிரகமும் போச்சு. இது தேவையில்லை. ஒன்றும் பிடிக்கலையா ஓரம் தள்ளி வச்சணும், அவ்வளவுதான். யாரெல்லாம் போத்தினா அப்படிதான் போத்திக்கலாம், அது உங்களுக்கு அவசியமே இல்லை. அவ போத்திக்கானா போத்திட்டு போட்டமே, அவ போத்திட்டு போகட்டுமே. உங்களுக்கு என்ன 1000 ரூபாய் நஷ்டமா? உங்க ஆயுசு குறையிறதா? இல்லாட்டி உங்க உசுரை வாங்குறாளா? நிறைய விஷயங்கள் அனாவசியமா மூக்க நுழைக்கணும். எல்லார் விஷயத்திலையும் தேவையில்லாமல்லாம் மூக்க நுழைச்சுட்டு அப்புறம் நம்மளை போட்டு நம்மளே வருத்திக்கணும். நம்மளை யாரும் கொண்டு வந்து வருத்தப்பட வைக்கல. என்ன ஞாபகம், உங்களை நீங்களே தான் வருத்திக்கிறேன், உங்களை நீங்களே தான் படாத பாடுபடுத்திக்கிறது. யாரும் உங்களை பிளான் பண்ணி நம்மளாம் ஒண்ணு பெரிய ஒரு ஆள், நம்மளெல்லாம் படுத்துறது ஒரு திட்டம் போடுற அளவுக்கு நம்மளாம் பெரிய ஆளே கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. திட்டம் போட்டு படுத்துறோம் அப்படின்னா ஒரு யுதிஷ்டர் ரேஞ்சில் இருக்கணும். அப்ப துரியோதன பெரிய மாஸ்டர் பிளான் எல்லாம் பண்ணி சகுனியெல்லாம் பிளான் பண்ணி கஷ்டப்படுத்தினாங்கன்னா நியாயம். நம்மளாம் யுதிஷ்டர் பக்கம்லாம் அவாத்துல வேலை செய்யற ஆள் கூட கிடையாது. நம்மளாம் ஏதோ ஓடின்னு இருக்கும். அதனால நமக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு பிளான் பண்ணி நம்ம யாரும் கஷ்டப்படுத்த போறதில்லை, மனசுதான் கஷ்டப்படுத்துறது. குரு என்ன பண்றா அப்படின்னா நம்முடைய தேவையில்லாத எண்ணங்களை எடுக்க சொல்ல. ஆனா நம்ம அதை ரொம்ப பிடிச்சு வச்சுட்டு இருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு,
ஒரு பாட்டு கேட்கப்படாதுன்றார், ஒரு டிவி பார்க்கப்படாதுன்றார். இதெல்லாம் ரொம்ப பிடிச்சி. இது கூட இல்லாம வாழ முடியுமா? இதெல்லாம் இது கூட இல்லாம வாழ முடியுமான்ற ஒரு ஸ்திதிக்கு வந்துட்டோம்னா அப்ப மனசு எவ்வளவு தூரம் இறங்கி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பத்மநாபரா டிவியா அப்படின்னா பத்மநாபரம் அல்லவா வரணும். எது பெருசு அப்படின்னா பகவான் தானே பெருசுன்னு தோணணும். மனுஷாளா பத்மநாபனா அப்படின்னா பத்மநாபன் தானே வரணும். குருநாதன் அதைத்தான் சொல்லி கொடுக்கிறார். பகவான் அதைத்தான் சொல்றான். ஒரு குருவை பிடிச்சுண்ட அப்படின்னா அவர்கள் உனக்கு தத்துவத்தை உள்ளபடி சொல்லுவார்கள். அர்ஜுனா தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தேஞானம் ஞானினக தத்துவ தர்ஷினக. அது கிடைக்கிறது கஷ்டம். பெண் பிள்ளைக்கு அது கிடைச்சிடுது. அவ பெருசா கைங்கரியம் எல்லாம் ஒன்றும் பண்ணல, ஆனாலும் அழகா ஜோரா ராமானுஜருடைய கிருபா கடாட்சம் லபிச்செடுத்து ராமானுஜரிடத்துல பேசும்படியான பாக்கியம் வாய்ச்செடுத்து எதிர்ச்சையா தெய்வ இச்சையினாலே நடந்துடுத்து. இப்ப திருவனந்தபுரத்துல வாழ்ந்துருக்கள் அப்படின்னா உங்க பிரயத்தனம் இல்லை, எதிர்ச்சையா தெய்வ இச்சையினாலே. நான் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கேன், திருவனந்தபுரத்துல உட்கார்ந்து இருக்கேன். இன்னைக்கு மத்தியானம் பத்மநாபரை பார்த்தேன். இப்ப பத்மநாபரை பார்த்துட்டு வந்தேன். ஆச்சரியமா உட்கார்ந்து பத்மநாபனுடைய திருவனந்தபுரத்துல கதை பண்றேன் அப்படின்னா என்னுடைய இச்சையினாலே கிடையாது, பத்மநாபனுடைய கிருபா கடாட்சத்தினால், என் பலத்தினாலே. நான் பாடுங்க சென்னையில கிளம்பி வரேன், நான் கொஞ்ச நாள் இங்க இருக்கலாம்னு நினைச்சு அப்படிலாம் வந்துட முடியாது. அவனே கிருப பண்ணி என்ன திருவனந்தபுரத்துல இரு அப்படின்னு சொன்னாலொழிய அவன் முடிவு பண்ணியாச்சுன்னா ஒரு நிமிஷத்துக்கு மேல கூட நாங்க இருக்க முடியாது. திருவனந்தபுரத்தை இந்த சமயத்தை இந்த ஊரை விட்டு நான் கிளம்பணும் தீர்மானம் பண்ணிட்டேன்னா நான் கிளம்பித்தான் ஆகணும். நான் இல்லை இங்கதான் இருப்பேன் அப்படின்னு முரண்டு பிடிக்க என்னால் ஆகும். அவன் சங்கல்பம் தான் நடக்கும். அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய சத்சங்கமோ சத்குருவோ பகவன் நாம சங்கீர்த்தனமோ பகவத் தர்சனமோ எல்லாம் பகவத் சங்கல்பம். அதை நம்ம வீணடிச்சிடக்கூடாது. இப்ப திருவனந்தபுரத்துல இருக்கோம் அப்படின்னா எப்பெல்லாம் முடியாதோ ஓடி போய் பத்மநாபரை பார்த்துடணும். இன்னைக்கு முடியல, இன்னைக்கு ஒழியல, இன்னைக்கு ஆத்துக்கு ஆள் வந்துட்டா, இன்னைக்கு வரல, ஒரு நாள் யமதர்மராஜா வந்துடுவார். அப்ப என்ன பண்ணுவோம்? நான் பத்மநாபர் கோயில் போயிட்டு வரேன், இவ்வளவு நாள் போகல, இன்னைக்கு போய் கிழிக்க போறியா, கிளம்ப முதல்ல. இத்தனை நாள் ஊர்ல இருக்க விட்டேன், சும்மா அலைய விட்டேன், அப்பெல்லாம் போகல, இன்னைக்கு பெருசா புத்தி வந்து கிளம்பிடுறியோ, கிளம்ப மாதிரியா அப்படின்னு பேசுறது கூட இடம் கொடுக்க மாட்டார். அவரெல்லாம் வந்து இந்த கோர்ட்டு வக்கீல் திருப்பியும் தடை அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நேரம் அப்பயே ஸ்பாட்லயே முடிச்சுட்டு ஆக்ஷன் போயிட்டே இருப்பார். அவர் எதிர்த்து வர வக்கீல் கேஸ் எல்லாம் ஒன்றும் போடவே முடியாது. அதனால சில விஷயங்கள்லாம் உடனே 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 பண்ணிட்டோம்னா திருப்தி நிம்மதியா இருக்கலாம். சுவாமி ராமானுஜரிடத்துல பேசக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சுடுத்து பெண் பிள்ளை அழகா அதை உபயோகப்படுத்திக்கிறான். அழகா வாக்கியங்கள் சொல்றான். அனந்தபுரம் புக்கேனோ ஆளவந்தாரை போலே, ஆரியனை பிரிந்தேனோ தெய்வாரி ஆண்டான் போலே, அந்தாதி சொன்னேனோ அமுதனாரை போலே, அனுகூலம் சொன்னேனோ மால்யவானை போலே, கல்வன் என்றேனோ லோககுருவை போலே, கடலோசை என்றேனோ பெரிய நம்பியை போலே, அப்புறம் சுற்றி கிடந்தேனோ திருமாலை ஆண்டானை போலே, சூளுறவு கொண்டேனோ திருக்கோட்டியூரார் போலே. நேற்றையே சொல்லிட்டு இருந்தோம் திருக்கோஷ்டியூர் நம்பி. ஆச்சரியம். திருமாலை ஆண்டானுக்கே திருக்கோஷ்டியூர் நம்பிதான் ராமானுஜருடைய பிரபாவத்தை சொல்றார். அவ திருமாலை ஆண்டான் பெரிய சத்குரு இல்லையா அப்படி அந்த சந்தேகம் வரப்படாது. நிறைய மகாத்மாக்கள் தன்னுடைய திவ்ய திருஷ்டி இந்த விஷயங்கள் எல்லாம் ஓரம் தள்ளி வச்சுட்டு சாதாரண ஒரு மூட பக்தன் போலவே இருந்துட்டு போயிடுறான். மீரா ஆச்சரியமா எல்லாம் தெரிஞ்சவள் தானே, ஆனாலும் தேவேன்னு இருக்கான். சந்துக்காராம் எந்த இடத்துலயும் தன்னுடையதான திவ்யமான சக்தியை உபயோகப்படுத்தினார் அப்படின்னு காண கிடைக்கிறதே கிடையாது. எல்லா சந்தர்ப்பத்திலையும் பாண்டரங்கனே வந்து இவருக்கு கைங்கரியம் பண்றானே ஒழிய இவர் தன் பலத்தினாலே தன்னுடையதான அற்புதமான சக்தியை காட்டினார் லோகத்திலே அப்படின்னு காண கிடைக்கிறது கிடையாது. சில மகாத்மாக்கள்ல அந்த திவ்ய சக்தி இதெல்லாம் ஓரம் தள்ளிடுவா. ஒரு குழந்தை போலே இருந்துட்டு பகவான அனுபவிக்கிறதுன்றத ஒரு காரியமா பண்ணிட்டு இருக்கா. நாமதேவர் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பாண்டரங்கா காப்பாத்துன்னு கத்துவார். அவ்வளவுதான். எத்தனை சந்தர்ப்பத்திலையும் நான் அதை பண்றேன், அவளுக்கு இதை பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லல. அதே ஞானேஸ்வரர் பண்ணி காட்டுறார். அது ஒவ்வொருத்தருடைய பக்தாளுடைய அவளுடைய விருப்பம். இவா ஏன் இப்படி இருக்கா, அவா ஏன் இப்படி இல்லை அப்படின்னு நம்ம கேள்வியே கேட்க முடியாது. நம்ம எத்தனையோ பேர் எப்படி எல்லாம் இருக்கோம், நம்ம அப்படிலாம் இருக்கோமா? எத்தனை வாட்டி மீரா கதை கேட்டுட்டோம், எத்தனை தடவை கோபிகா கீதம் கேட்டுட்டோம், எத்தனை தடவை ஜடபரத விஷயம் கேட்டுட்டோம், எத்தனை தடவை கபில சாங்கிய தத்துவம் கேட்டுட்டோம்.
ஆனால் ஆயுசையும் கணக்கு பண்ண மாட்டேங்கிறோம், ஜீவன் குறைஞ்சிட்டு இருக்கிறதையும் கணக்கு பண்ண மாட்டேங்கிறோம், பக்தியையும் கணக்கு பண்ண மாட்டேங்கிறோம். ஏதோ ஓடிண்டே தானே கிடக்கிறோம். அதனால அவாவாளுடைய இஷ்டம் அது. அந்த இஷ்டத்துல நுழையறதுக்கோ யோசிக்கிறதுக்கோ கேட்கறதுக்கோ நமக்கு அதிகாரம் கிடையாது. திருமாலை ஆண்டான் இதெல்லாம் ஒழிச்சுட்டு அவர் பாட்டுக்கு இருக்கார். திருக்கோஷ்டியூர் நம்பி சில இடங்கள்ல அவருடைய பிரபாவத்தை காட்டுறார். பகவான் ராமனே எல்லா இடங்கள்லயும் தன் பிரபாவத்தை காட்டலை. கண்ணன் நிறைய இடங்கள்ல ராமாவதாரத்தை காட்டிலும் கிருஷ்ணாவதாரத்துல பகவானுடைய ஸ்வயம் பிரபாவம் தானா நிரூபணமாக. திருக்கோஷியை நம்பி சர்வஜன் ராமானுஜரை 17 தடவை திருப்பி அனுப்புறார். ஓம் நமோ நாராயணா அஷ்டாட்சர மந்திரத்துடைய அர்த்தத்தை வாங்கிக்கிறது. 17 தடவை திருப்பி அனுப்பலாமா? அவர் ஆதிசேஷனுடைய அவதாரம் ஆச்சே, ஆதிசேஷனுடைய பண்றது சரியா அப்படின்னு கேட்டோம்னா அது சரிதான். ஒரு ஆச்சாரிய ஸ்தானம் அது. நம்ம சாதாரணமா ஒரு லௌகீகமான ஒரு ஜனமா நின்று ஒரு விஷயத்தை பார்க்கறது வேற. இப்ப பார்க்கலாம், எல்லா பத்மநாபர் கோவில் விஷயமே எடுத்துக்கலாம். 1 லட்சம் கோடி அப்படின்னு சொல்லி இப்ப சாதாரண ஜனங்களா நம்ம பார்க்கிற பார்வை வேற. அதே திருவிதாங்கூர் ராஜா உத்திராடம் திருநாள் பார்க்கக்கூடிய பார்வை வேற. அதே ஒரு எழுத்து கேஸ் போட்டவா பார்க்கிற பார்வை வேற. அதே சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கேரளா பார்க்கிற பார்வை வேற. ஏன்னா செக்யூரிட்டி கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும். அவ பார்க்க நம்ம உட்காந்துட்டு நீங்க எத்தனை பேர் வந்தா, நீங்க எத்தனை செக்யூரிட்டி போதுமா, அந்த போலீஸ் தான் நம்ம யோசிக்கிறோமா? ஒரே போலீஸா போயிடுது கோவில், திரும்புற பக்கம் எல்லாம் போலீஸ். நம்ம கண்ணுக்கு இவ்வளவுதான் தெரியுது. முன்ன மாதிரிலாம் சுலபமா போக முடியல, போலீஸா நிக்கிறாரு. சீஃப் மினிஸ்டர் ஒவ்வொரு நாளும் டென்ஷன். இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்துருத்தா, இன்னும் எக்ஸ்ட்ரா ஆளை போடலாமா, பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் போடலாமா, மிலிட்டரியை கொண்டு நிக்கலாமா, பார்க்கிங் அங்கேயே நிக்கலாமா, இவ்வளவு யோசனை அவா பண்ண. நம்ம பண்றது இல்லை. அவாவாளுடைய ஸ்திதிக்கு தகுந்தா போல யோசனை அவசியமா இருக்கு. திருக்கோஷ்டியூர் நம்பி ராமானுஜரையே திருப்பி அனுப்பினார் அப்படின்னா அப்ப அது எவ்வளவு பெரிய ரகசியம், எவ்வளவு பெரிய உத்தமமான விஷயமா இருக்கும். ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படின்னா அதற்குரிய அந்த விலை கொடுக்கணுமா இல்லையா? இப்ப ஒரு கிராம் தங்கம் விற்கிறவாளும் இருக்கா, அங்க போகலாம், நம்ம கொடுத்து வாங்கிட்டு வரலாம். அதே பக்கத்துலயே பெரிய தங்க நகை கடைகள்லாம் இருக்கு. அங்க போயிட்டு 1 கிராம் தங்க நகை விலை கேட்க முடியுமா? நடக்குமா? கிடைக்காது. இது வேற அது வேற. 20,000 ரூபாய்க்கு இவ்வளவு நகை வாங்கினேன்னு சொன்னாங்க, 20,000 ரூபாய்க்கு ஒரு மோதிரம் கூட கிடைக்காது. அதுக்காக இந்த 20,000 ரூபாய்க்கு ஒரே மோதிரம் கம்மியா இருக்கு, 1 கிராம் மோதிரம் தான் 2 கிராம்ல மோதிரம் பண்ணிருக்கோம் அப்படின்னா தங்கம் தான். இந்த கை 10 விரல மோதிரம் போட்டு இல்ல, நான் இல்ல 1 கிராம் தங்கம், பிரயோஜனம் கிடையாது. அதனால ஒரு குருவுடையதான தர்சனம் வேற. தர்சனம்னா பார்க்கிற பார்வை வேற, நம்ம பார்க்கிற பார்வை வேற. ராமானுஜரையே திருப்பி அனுப்பினார்னா இந்த சம்பிரதாயம் அத்தனை விசேஷமானது. இந்த அஷ்டாட்சர மந்திரம்ன்றது அற்புதமானது. அதனாலே அதற்குரிய பக்குவம் இருக்கா இல்லையா அப்படின்னு பரீட்சை பண்ண வேண்டிய ஒரு அவசியம் குருவுக்கு இருக்கு. இன்னைக்கு கூட பத்மநாபர் கோயிலுக்கு போனேன். காதால போகும்போது 4 இடத்துல தடவை செக் பண்றான். நான் தெரிஞ்சு ஊரா போய் பத்மநாபருக்கு உபன்யாசம் நான் பண்ணலாம், பத்மநாபருடைய செல்லக்கு வந்து நான் சொல்லிக்கலாம். ஆனா அவளுடைய தர்மம் நானா இருந்தாலும் செக் பண்ணித்தான் ஆகணும். பத்மநாபரே மனுஷ வேஷம் போட்டு வந்தா 1 நிமிஷம் அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் உள்ள விடுவார். பத்மநாபனே மனுஷ வேஷம் போட்டு அவ தர்மம் அது. நான் பத்மநாபன் அப்படின்னா சரி அதெல்லாம் இருக்கட்டும் பரவாயில்ல, செக் பண்ணிட்டு உள்ள விடுறேன் அப்படின்னு. பத்மநாபனே வரட்டமே, அவளுடைய தர்மம். அது போல குரு தர்மம். இப்ப குழந்தைங்க சில சமயத்துல தப்பு பண்ணிடும், அதுக்கப்புறம் நான் ஒழுங்கா இருக்கேம்மா ஒழுங்கா ஆனாலும் அம்மாவுக்கு அது உள்ளுக்குள்ள நம்பிக்கை வரணும், அப்பாவுக்கு அந்த நம்பிக்கை வரணும். இல்ல இப்ப ஒழுங்கா இருக்கா குழந்தைகள்னு அவளுக்கு அந்த நம்பிக்கை வர வரைக்கும் குழந்தைகள் என்னதான் குதிச்சாலும் கத்தினாலும் சண்டை போட்டாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதுபோல இது குருவுடையதான ஒரு பார்வை, குரு தர்மம். குரு தர்மம் அப்படின்னா அவ்வளவுதான். அதனால அவ்வளவு தூரம் பரீட்சை பண்ணி பார்க்கிறார். சுகபிரம்ம மகரிஷிக்கு உடனேயே வந்த பரிஷத்துக்கு சொல்லப்படாதா? இவ்வளவு நாள் காத்துட்டு இருக்கணும், அவனுக்கு 7 நாள் மரணம்னு ஒரு விஷயம் காது வழியே கேட்டுட்டு இப்ப கிளம்பல, அப்ப கூட கிளம்பலையா? சரி போய் பார்க்கலாம வராரு. சத்சங்கம் சொல்ற கதை சொல்ற ஆசையில வரல. அங்க வந்த பிராய பிரவேசம் பண்ணிட்டான். சரி பரவாயில்ல, இன்னும் ஒரு படி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு குவாலிபிகேஷன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ரிஷிகள்லாம் வந்திருக்கா. சரி அவகிட்ட கேட்கலாம் விட்டுடுவோம் அப்படின்னு பார்த்தா அவகிட்ட கேட்டா ஒழுங்கா பதில் சொல்லல. வேற யாரும் நன்னா சொன்னா தேவையே நினைச்சா இவர் வந்தோடனே நமஸ்காரம் பண்ணா கையை கூப்பிட நீங்க தான் சொல்லணும்னா சரி இனிமேல் சொல்லலாம். 7 நாள்ல மரணம்னு கன்ஃபார்ம் ஆனவனுக்கே இவ்வளவு தூரம் பரீட்சை அப்படின்னா இப்ப நம்மளதான் பாகவதம் எவ்வளவு பகவான் சுலபமா கொடுத்துருக்கான் பாருங்க. நமக்கெல்லாம் கடைசி 7 நாள் போது தான் பாகவதமே சொல்லணும். அப்பதான் நமக்கெல்லாம் பாகவதம் புரியும். அது வரைக்கும் பாகவதம் எங்க புரியறது? புரிஞ்ச மாதிரி ஒரு அபிப்பிராயம் நமக்கு, அவ்வளவுதான்.
புரிஞ்சுதா இல்லையான்னு பகவான் பத்மநாபனுக்கு தான் விழுச்சு. நமக்கு பாகவதம் புரிஞ்சுதா இல்லையா அப்படின்றத நமக்கே தெரியவே தெரியாது. நமக்கு தெரியவே தெரியாது. மகாபாரதம் எழுதின வேதவியாசருக்கு கிருஷ்ணனை பத்தி விஸ்தாரமா எழுதலே அப்படின்னு நாரதர் சொன்ன பிறகுதான் புத்தியை உரைக்கிறது. அதுக்கப்புறம் தான் அவர் பாகவதம் சொன்ன பிறகுதானே எழுதுறார். அதனால குருவுடைய பார்வை அப்படின்னு ஒண்ணு உண்டு. இது பேர் தான் குரு பார்வை. எல்லாத்துக்கும் குரு பார்வை குரு பார்வை குரு பார்வை. இந்த குரு பார்க்கிறாராம் ராமானுஜரை 17 தடவை திருப்பி அனுப்பி பார்க்கிறார். அந்த ஆசை இருக்கா, ஸ்ரத்த இருக்கா, வினயம் இருக்கா, தெரிஞ்சுக்கணும்ன்ற தவிப்பு இருக்கா, பரிதவிப்பு இருக்கா, இவ்வளவு தூரம் பரீட்சை பண்ணி பார்க்கிறார். அப்ப ஒரு சந்தர்ப்பத்துல ஆச்சரியமா ஒருத்தர் திருக்கோஷ்டியூர்ல இருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வரார் ரங்கநாதனுடைய உற்சவம் சேவிக்க. அப்ப இவரை பார்த்தா திருக்கோஷ்டி ஒரு ஆள்னு தெரிகிறது. அவர் ராமானுஜரை பார்த்து சௌக்கியமா இருக்காளா, ரொம்ப நாள் ஆச்சு, அப்பப்ப வருவேலை இப்பெல்லாம் வரதில்லையே அப்படின்றார். 17 வந்துட்டு வரணும், இப்ப ஆளை காணும் அப்படின்றார். உடனே சுவாமி ராமானுஜரை குலுங்கி குலுங்கி அழறா. இந்த மாதிரி உபதேசத்துக்காக வரேன், அவர் பெரிய கருணாசாகரன் திருப்பி திருப்பி அனுப்பிட்டு இருக்கார், திருப்பி திருப்பி வரத பத்தி இல்லை, ஆனா சரீரம் எவ்வளவு நாள் இருக்கும்னு தெரியாதேன்னு குலுங்கி குலுங்கி அழறா. இந்த மந்திரத்தை வாங்கிக்காமலேயே போயிடுவேணும் அப்படின்னு கவர்றார். உடனே அவர் அசந்து போய் நேர போய் திருக்கோஷ்டியூர் நம்பின இடத்துல இந்த மாதிரி இவ்வளவு தவிக்கிறார் சுவாமி ராமானுஜர் அப்படின்னு. அப்படியா, அப்படின்னா வர சொல்லி இப்ப சொல்லலாம் அப்படின்றார். இந்த கதறி அழுக வேணும், அந்த தவிப்பு அந்த துடிப்பு, அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டுலாம் பாகவதம் கேட்டிருக்காளா, அந்த மாதிரிலாம் சப்தாகத்துக்கு போயிருக்காளா, அந்த மாதிரிலாம் சப்தாகத்துல வாசிச்சிருக்காளா, கதறி எழுது எனக்கு இன்னைக்கு ஒரு அத்தியாயமாவது வாசிக்க கிடைச்சா தேவையில்லையோ, கிடைக்கலன்னா ஒரு முறை உடனே அப்படியே அப்படி ஓரத்துல 2-3 பேரை பாப்பா, புத்தகத்தை மூடுவா, ஓரத்துல வெப்பா, அப்படி சிரிப்பா, கொஞ்சம் அவசரமா காரியம் இருக்கு. அதுக்காக தான் நாங்கெல்லாம் பாகவத சப்தாகம் பாராயண பக்கம் போகிறதே இல்லைன்னா மனுஷா பண்ணக்கூடிய அந்த டிராமா எல்லாம் பார்த்தா அப்படியே கையில ஒரு கத்தி எடுத்து தலையை சீவிடு அப்படியே மோட்சம் கொடுத்துடலாமான்னு தோன்றும். சரி வேண்டாம், அதுக்காகவே ஒதுங்கி ஒதுங்கி போயிடும். அதுதான் பயமா இருக்கு, அதுதான் பெரிய கஷ்டம். அடடா நமக்கு இந்த அத்தியாயம் கிடைக்கலன்னா இன்னும் பக்குவப்படலையோ, இன்னும் கோபிகா கீதம் வாசிக்கிற அளவுக்கு எனக்கு இன்னும் கோபிகா பக்தி வரலையோன்னு கதணும். அது வரமாட்டேங்கிறது. அங்க வந்து உட்கார ஒரு அகம்பாவம். கோபிகா கீதமே அகம்பாவத்தை விட்டுட்டு பாடின ஒரு கீதம், அதுல ஒரு அகம்பாவம் உட்காரு, எனக்கு கொடுக்கல, என்ன வாசிக்கிற அவளுக்கு ராகம் தெரியல, தப்பு தப்பா வாசிக்கிறாள அப்படின்னு. எவ்வளவு பெரிய பைத்தியகாரத்தனம், இவ்வளவு பெரிய பைத்தியகாரத்தனம், தப்பு தப்பா வாசிக்கிற, ராகம் தெரியல, எப்படி நான் வாசிப்பாளா? கோபிகா கீதத்தை யார் சொல்லணும் சரியா வாசிக்கலாம்? கண்ணனை தவிர, ராதிகாவை தவிர கோபிகா கீதத்தை கமெண்ட் பண்றதுக்கு லோகத்துல ஒரு ஜந்து கிடையாது. அதுக்கப்புறம் சொல்லலாம் அப்படின்னா ஜெயதேவர் சொல்லலாம், சுவாமி ராம மகாத்மாக்கள் சொல்லலாம். அதுக்கப்புறம் கீழே இருக்க சம்ஸ்கிருதம் தெரிஞ்சா யாரும் சொல்லவே கூடாது கோபிகா கீதத்தை பத்தி. சம்ஸ்கிருதம் தெரிஞ்சதால கோபிகா கீதத்தை பத்தி பேசவே கூடாது. சரியா சொல்லணும்னா சம்ஸ்கிருதமே கிடையாது கோபிகா கீதம். கோபிகா கீதம்ன்றது விரக விஷயம், விரக வேதனை. அதுல சம்ஸ்கிருதம் எங்கேன்னு வந்தது? அதுக்கு சம்ஸ்கிருதம் என்ன அவசியம் இருக்கு? அந்த வீல் 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 அழறது என்ன, என்ன பாஷையில அழறது? அம்மா பரிதவிக்கிறாள், அந்த பரிதவிப்பு தானே கோபிகா கீதம். அந்த தவிப்பு வரணுமா? நிஜமா அந்த மாதிரி உங்களுக்கு பாகவதம் சொன்னாதான் கொஞ்சமாவது உங்களுக்கு ரசம் வரும். சுவாமி ராமானுஜர் அப்படி அழுதுட்டாருன உடனே சரி இப்பொழுது சொல்லலாம் அப்படின்னு வந்தா, அப்பொழுதும் திருப்பி அனுப்புறார். வந்துட்டார 17 தடவை அழுத சொல்லி அனுப்பியாச்சு, திருப்பி அழுதாச்சு, திரும்பி வர. சரி போயிட்டு அப்புறமா வா, உபவாசம் இருந்துட்டு வா அப்படின்றாராம். இவ்வளவு அழுததுக்கு அப்புறம் கூட சமயத்துல விஷயம் கிடைக்கலன்னா அழுதணும், கிடைக்க போறதா டக்குன்னு கண்ணெல்லாம் தொடச்சு தெய்வமேன்னு போயிடும், தவிப்பு போயிடும், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒரு பெரிய தவிப்பு இருக்காது. பத்மநாபர் கோவிலே பார்க்க போறோம், பார்த்து முடிச்சா அவ்வளவுதான். பத்மநாபா நாளைக்கு உசுரோட இருந்தேன்னா நன்னா இருக்கணும், உன்னை பார்க்க வரணும்னு ஒரு அப்ளிகேஷன் போட்டு வரது கிடையாது. நாளைக்கு பாத்துக்கலாம், இன்னைக்கு பார்த்தா நீங்க இன்னும் பார்க்கலையா, நான் பார்த்துட்டு வந்தேன் சொல்றத பார்த்தா இன்னும் இவா பலத்துல போய் பத்மநாபர் பார்த்துட்டு வந்த மாதிரி சொல்லுவோம். பத்மநாபர் தன் கிருப்பையினாலே உள்ள ஐஷன்ட்டு போய் காட்சி கொடுத்திருக்கான். எல்லாருக்கும் கிடைச்சு விடுறதா சொல்லுங்க? எல்லாராலையும் முடியுமா? பரம பாக்கியம் அல்லவா வேணும். அந்த போலீஸ்காரெல்லாம் என்ன புண்ணியம் பண்ணான்னு தெரியல, பத்மநாபர் சன்னிதி ஜாலியா சுத்தின்னு இருக்கா, ஜோரா சுத்தின்னு இருக்கா. பத்மநாபன் நிஜமாவே பெரிய அனுகிரகம் பண்ணிருக்கான் வாழ்க்கை. அவர்தான் நான் சொல்ல முடியும், இதுக்கு மேல பெரிய வார்த்தைகள் நான் சொல்ல முடியாது. நம்மளெல்லாம் பிடிச்சி நீங்க செக்யூரிட்டி, எத்தனை பேர் ஆத்மார்த்தமான பக்தர்கள் உண்டு திருவனந்தபுரத்துல பத்மநாபனுக்கு, அவளெல்லாம் பிடிச்சி நீங்க செக்யூரிட்டியா நில்லுங்கன்னு சொல்லலாம், நம்மளால நம்பவே மாட்டான். நம்ம மேல யாருக்குமே நம்பிக்கை கிடையாது. பத்மநாபர் வந்து நம்பிக்கை வச்சுருக்காரு, ஓடிட்டு இருக்கு நம்ம வாழ்க்கை. நம்ம மேல நமக்கே நம்பிக்கை இல்லை, அப்புறம் தானே மற்ற வாழ்க்கை.
அந்த குருவுடைய பலம் திருப்பி அனுப்பிட்டாராம். உபவாசம் இருந்துட்டு வா அப்படின்னு. உபவாசம் இருந்துட்டே இருக்காரு நிர்ஜலமா. ஒரு சிதியில மூர்ச்சியாய் கீழே விழுந்துட்டார். உடனே ஸ்ரீரங்கத்துல இருந்து ஆள் ஓடி வர்றது திருக்கோஷ்டி நம்பிக்கிட்ட. இந்த மாதிரி ராமானுஜர் மூர்ச்சியாய் விழுந்துட்டார், என்ன பண்றது, ஆகாரம் தான் கொடுத்தா தான் சரீரத்துல பலம் இருக்கும் அப்படின்ட்டு. உடனே திருக்கோஷ்டி, அப்படியா சரி பெருமாள் தீர்த்தம் மட்டும் சீகரிக்கலாம் சொல்லுங்க. அப்ப கூட இவ்வளவு கடுமையா பெருமாள் தீர்த்தம் மட்டும் சீகரிக்கலாம் குற்றம் இல்லைன்னுட்டா. ராமானுஜர் தான் ஆயுஷேஷனாச்சே, அவர் பசி இருந்தா அப்படி வாடி வாழலாம். சரீரம் வேற, மனசு வேற, ஆத்மா வேற, மகாத்மாக்களுடைய ஸ்திதி வேற. ராமஜமே பண்ணிட்டு இருந்தா அப்படி பசியே தெரிய வேண்டாம். நைஷாதி துஸ்தகா சுண்மா தெக்தோதம் அபிபாததே பிபந்தம் தம்புகாம் போஜச்சுதம் ஹரிகதாமிருதம்னு பரிசுத்து சொன்னானே. பரிசுத்துக்கு பசி தாகம் தெரியல, ராமானுஜருக்கு எப்படி தெரியலாம்? கம்பேர் பண்ண நியாயமா கம்பேர் பண்ணணும். நிறைய உண்டு, நிறைய விஷயங்கள் உண்டு, பகவத் சங்கல்பம் நிறைய உண்டு, நிறைய. அதே ராமானுஜர் தன்னுடைய சிஷ்யன் கூறத்தாழ்வான் ஒரு மாசம் நிர்ஜலமா உபவாசம் இருக்கும்போது அவருக்கு கீழே விழாதபடி இவர் சக்தியை கொடுத்துட்டு இருந்தார். அதே ராமானுஜர் இப்ப விழுந்துடார். பகவத் சங்கல்பம். ஒரு எல்லைக்கு மேல மகாத்மாக்களுடைய விஷயங்களை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். நாமே பார்க்கலாம், யாருக்கா உடம்பு முடியல அப்படின்னா அப்படி ஹாஸ்பிட்டல் ஓடுறோம் அங்க ஓடுறோம் அப்படின்னா அவ பசி தாகம் எல்லாம் பெருசா பாதிக்காது. அதே சமயத்துல ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் லேட் ஆயிடும். ஓ கபகபகபன்னு பசிக்கிறது, சட்டை போடு இலைய போடு அப்படின்னு குதிப்போம். அதே நம்ம ஏதாவது உடம்பு சரியில்லை யாருக்கானா எல்லாத்தையும் மறந்து நிக்கிறோம் இல்லையா? மனசுடைய பலம் அது. ஒவ்வொருத்தருக்கு காரணம் நிறைய உண்டு. அழகா பெருமாள் தீர்த்தம் மட்டும் கொடுக்கறா. கொஞ்ச நாள் கழிச்சு சரி தண்டும் பவித்திரமுமாக வர சொன்னேன்னு சொல்லிவிட்டார். உடனே சுவாமி ராமானுஜர் முதலியாண்டான் கூறத்தாழ்தான். அவ 2 பேரையும் கூட்டுண்டு திருக்கோஷ்டி நம்பியினுடைய திருமாளிகைக்கு போறார். பார்த்த உடனே திருக்கோஷ்டி நம்பி சிரிக்கிறார். நான் சொன்னது புரியலையோ அப்படின்னார். புரிஞ்சது சுவாமினா, தண்டும் பவித்திரமுமாக வர சொன்னேன், அதாவது தனியா வான்னு சொன்னேன் அர்த்தம் அப்படின்னார். ஆம் சுவாமி, அடியன் தண்டும் பவித்திரமுமா தனியா தான் வந்திருக்கேன் அப்படின்னார். உடனே திருக்கோஷ்டி நம்பி கேட்டா, அப்ப இவா 2 பேர் என்ன? இவா 2 பேர் தான் என்னுடைய தண்டும் பவித்திரமும் அப்படின்னாராம். உடனே திருக்கோஷ்டி நம்பி சிரிச்சு, ஆகில் திரிதண்டம் யார் பவித்திரம் யார் அப்படின்னார். உடனே சுவாமி ராமானுஜர் முதலியாண்டான காட்டி இவரே என் திரிதண்டம், கூடத்தாழ்வான காட்டி இவரே என் பவித்திரம் அப்படின்ட்டார். மகாத்மாக்கள் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்து ஜீயர்கள் மடாதிபதிகள்லாம் கையில ஒரு கோல் வச்சிருப்பான். 3 கோல் சேர்ந்து கட்டிருப்பா. அதுக்கு பேர் திரிதண்டம்னு பேரு. அதுல ஒரு வஸ்திரம் தொங்க விட்டுருப்பா கொடி மாதிரி, அதுக்கு பேரு பவித்திரம்னு பேரு. அதாவது முதலியாண்டானும் கூறத்தாழ்வானும் சுவாமி ராமானுஜருடைய சொத்தாக இருக்கிறார்கள் அப்படின்னு ராமானுஜர் சொன்னார். இவாளுக்கு தனியா ஒரு ஆசை சிந்தனை கிடையாது, நான் என்ன சொல்லணும் அதுதான் அப்படின்ட்டார். உடனேயே அழகா ஆச்சரியமா உபதேசம் பண்ணார் திருக்கோஷ்டியூர் நம்பி. ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதுக்கப்புறம் அவ 2 பேர் இல்லாம தனியா அவர் அழைச்சிட்டு போய் திருப்பியும் நிறைய அர்த்தங்கள்லாம் சொல்றார். சொல்லி முடிச்சுட்டு, ராமானுஜா என் திருவடியை தொட்டு நீ சத்தியம் பண்ணி தரணும் அப்படின்னார். உடனே சுவாமி ராமானுஜர், என்ன சுவாமி சத்தியம் பண்ணணும் சொல்லுங்க. நான் உனக்கு சொன்ன இந்த அற்புதமான ரகசியங்களை வாரி அரைச்சிடப்படாது. அவர் தெரிஞ்சுக்க ராமானுஜரை பத்தி வாரி அரைச்சிடப்படாது. உனக்கு அப்புறமா பார்த்து பொறுக்கி எடுத்து போனா போறது ஒருத்தருக்கு சொல்லலாம், இல்லாட்டி ரொம்ப பக்குவத்தை பார்த்து நீ சொல்லலாம். நிறைய அதுக்கு பக்குவம் எல்லாம் உண்டு. நடுவில் ஒரு தடவை திருக்கோஷ்டி நம்பி ஸ்ரீரங்கம் போறார். ஸ்ரீரங்கம் போகும்போது ரங்கநாதனே ரெக்கமெண்ட் பண்றார், நம்ம ராமானுஜன்பா ஆயுஷேஷ அவதாரம்பா, அவனுக்கு உபதேசம் பண்றது தப்பு இல்லப்பா. உடனே திருக்கோஷ்டி நம்பி சொல்றார், அழகா படுத்துட்டு தேமேன்னு வர சேவார்த்திகளை பார்த்து அனுகிரகம் பண்ற வழியே பாரும், இந்த உபதேசமே எனக்கு வேண்டாம். நீ வராக அவதாரம் எடுத்தா ஒரு விஷயம் சொல்லுவி, ராம அவதாரம் எடுத்தா ஒரு விஷயம் சொல்லுவி, கிருஷ்ணவதாரம் எடுத்தா ஒரு விஷயம் சொல்லுவி. உம்ம விஷயப்படி ஆடுறதுக்கு நான் இல்ல, என் குரு என்ன சொன்னார் அதன்படிதான் நான் ஆடுவேன். அதனால தேவரை படுத்துண்டு ஏதோ பதவி வேணும், பொருள் வேணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை பெற்றுக்கணும், குரு வேணும்னு கேட்கல, அவளுக்கு ஆசீர்வாதம் பண்றதுன்னு நிறுத்திக்கோங்க, எங்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டாம்னு தரோம். ரங்கநாதனையே அப்ப நான் திருக்கோஷம் நம்ம எல்லாம் பேச முடியுமா? ரங்கநாதனே, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே. ரங்கநாயகி சிரிச்சா. ரங்கநாதர் பார்த்தா, ஏண்டி சிரிக்கிறேன், நானா என்ன போனா பொருள் நீங்க சொல்றதெல்லாம் தலையாட்டி கேட்டுக்கிறதுக்கு, நீங்க பேசினா மண்டைய ஆடின்னு கேட்கறது. அவர் தான் ரங்கநாயகியா. அவர் திருக்கோஷ்டி ஒரு நம்பி ஞாபகம் இருக்கட்டும். சுவாமி ஆளவந்தாருடைய சிஷ்யர், சாதாரணப்பட்டவர் இல்ல. அனாவசியமா ஏன் சத்குருவுடைய சிஷ்யார் இடத்துல போய் மூக்க கொடுத்து உடச்சுக்கிறீர்கள் அப்படின்னா ரங்கநாதன் சிரிச்சா. இல்ல, திருக்கோஷ்டியூர் நம்பியினுடைய பிரபாவம் லோகத்துல பிரகடனமாகறதுக்காக நான் அதை கேட்டேன் அப்படின்னா.
ரங்கநாதன் ரெக்கமெண்டேஷன் கூட ஆச்சாரத்தை செல்லுபடியாகும். ஆச்சாரியனுடைய ரெக்கமெண்டேஷன் பகவானிடத்துல செல்லுபடியாகும். பகவானுடைய ரெக்கமெண்டேஷன் குருவிடத்துல செல்லுபடி ஆகவே ஆகாது. குரு ரொம்ப கோச்சிக்கிறார் அப்படின்னு பத்மநாபடத்தை எழுதல்னா அப்படியா ரொம்ப கம்மியா தான் கோச்சிக்கிறாரோ அப்படின்னு திரும்பி அவர்கிட்ட ரெக்கமெண்டேஷன் போகாத வரைக்கும் உத்தமம். ரெக்கமெண்டேஷன் போனோம்னா அவருக்கு சேர்ந்து விழும் திட்டு. ஆய முடியும் தேவையான படுத்துக்கும் தாமரை வச்சுன்னு அப்படின்னு விடுவோம். அதுக்கு மேல பேச வேண்டிய அவசியம் இல்லை, ஜாக்கிரதை அப்படின்னு. ஏன்னா அந்த சம்பிரதாயம் அந்த மகாத்மாக்கள் இட்ட வழக்க ஃபாலோ பண்ணணும்னா அந்த தர்மம் அவ்வளவுதான். அதுல இருந்து மீறுவதற்கு யாரும் தயாராக. அவ்வளவு சக்தி திருக்கோஷ்டியை நம்பி இவ்வளவு பரீட்சை பண்ணி ரங்கநாதன் ரெக்கமெண்டேஷன் பண்ணி 17 தடவை திருப்பி அனுப்பி இவ்வளவும் பண்ணி 18 தடவை கழைச்சு ராமானுஜ உபதேசம் பண்ணிட்டு சொல்றா, இவ்வளவு சிரமப்பட்டு நீ வாங்கியிருக்கா, வாரி தெளிச்சிடப்படாது, என் திருவடியில தொட்டு சத்தியம் பண்ணு, எனக்கு அப்புறமா ரொம்ப தகுதி பார்த்து யாரோ சில பேருக்கு தான் சொல்லுவேன், எல்லாருக்கும் கூட்டத்துல கும்பலோட கோவிந்தான் வாரி இறைக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டான். இதுக்கு பேர் தான் சூளுறவு கொண்டேனோ. சத்தியம் பண்ணி ஜாகிரதை, சத்தியம் பண்ணிருக்கா, சத்தியத்தை மீறப்படாது அப்படின்லாம் சொல்லி தன் திருவடியில சத்தியம் அது மாதிரிலாம் பண்ண வைக்க மாட்டார். சாதாரணமா சத்தியம் பண்ண வைப்பா. உங்களெல்லாம் நம்பி யாராவது திருவடி காந்தி சத்தியம் பண்ண சொல்ல முடியுமா சொல்லுங்க? நீங்க தான் பண்ணுவேடா சொல்லுங்க. ரொம்ப தைரியம் வேணும். அதாவது சத்தியம் பண்ண சொல்றதுக்கு முதல்ல தைரியம் வேணும். போனா போது கற்பூர சத்தியம் பண்ணலாம், இல்லையே பக்கத்துல இருக்க தலையில அடிச்சு சத்தியம் பண்ணலாம். யாரும் தன் தலையில அடிச்சு சத்தியம் பண்றல, தொண்டையை தான் கிளி சத்தியம் பண்றது இந்த காலத்து குழந்தைகள்லாம் கூட. பத்மநாபர் மேல சத்தியம் கூட சொல்றதுக்கு இல்லை. அப்படியே சொன்னால் அதுக்காக உடனே நமக்குள்ள சண்டை வரும்போதுலாம் பத்மநாபர் மேல சத்தியம், பத்மநாபர் அவர் பாடி படுத்துட்டு இருக்க தொட்டதுக்கு எல்லாம் பத்மநாபர் மேல சத்தியம், சுவாமி சத்தியமான காட் ப்ராமிஸா வேண்டா லேட்டு இன்னைக்கு அப்படின்னா காட் ப்ராமிஸா சொல்றேன், பஸ் லேட்டு, இதுக்கு ஒரு காட் ப்ராமிஸ் அவசியமா? அது நம்ம அவ்வளவு தூரம் பொய் பேசிக்கோன்னு அர்த்தம். எப்பெல்லாம் சுவாமியை சத்தியத்துக்கு கூப்பிடுறோமோ அப்பெல்லாம் நிறைய பொய் பேசியிருந்தாதான் நம்முடைய சத்தியத்துக்கு சுவாமியை கூப்பிட வேண்டிய அவசியம் இருக்கு. அதே கல்யாண பிரம்மச்சாரி இருந்தான், அவன் சொல்றது பொய் அப்படின்னா இல்ல கோபாலன் சாட்சின்னு சொல்லி கோபாலன் ஆயிடுச்சு, அது சத்தியம் நியாயம். ஒண்ணுமில்லாதுக்கெல்லாம் காட் ப்ராமிஸா பத்மநாபன் மேல சத்தியமா அவர் பாவம் தேமே இருக்காரு. அதாவது நீங்க சொல்றது சத்தியமா இருக்கும்படியா பேசுங்க, அதான் பிரச்சனையே. அப்படி பேசிட்டோம்னா கவலை கிடையாது. சத்தியம்ன்றது அதுக்கு ஒரு அழகு இருக்கணும். அது ஒரு சும்மா ஒரு அப்படி நன்னா இருக்காது. அது இப்படிதான் இருக்கணுமா அப்படிதான் இருக்கணும். அந்த சத்தியத்துடைய பலம். திருக்கோஷ்டி ஒரு நம்பி அப்படி சத்தியம் வாங்கிக்கிறார். ராமானுஜரை பத்தி தெரிஞ்ச அவர், ஏன்னா ராமானுஜர் அந்த வியாக்கியானத்தை கேட்கும்போது அச்சோ 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 எத்தனை ஜனங்கள் வீணா போயிட்டு அத்தனை பேர் சொன்ன மனசுல அப்படியே பொங்கி வழியறதான். குரு பாத்துரு அச்சோ இவங்கிட்ட கொடுத்தாசனம் இப்பயே வெளில ஓடி போய் கடை கடை ஊரை கூப்பிட்டு சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லி சேஃபா சத்தியம் வாங்கிட்டார். ராமானுஜன் அழகா சமத்தா சத்தியம் பண்ணிட்டார். இருந்தாலும் மனசு கடந்து அடிச்சுக்கிறதா, அச்சோ 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 வீணா போறதே வீணா போறதே வீணா போறதே. ரோட்ல பாக்குற எத்தனையோ ஜனங்கள் போறா வரா, சில பேர் அழறா, சில பேர் புலம்புறா, சில பேர் கவலைப்படுறா, சில பேர் தலையில கை வச்சு உட்காந்துருக்கா. ஐயோ பெரிய ரகசியம் இருக்கே தெரிஞ்சுக்காம உட்காந்துருக்காளே. பொறுத்து பொறுத்து பார்த்தா அழகா அப்பயே அனுப்பியிருக்கலாம், திருக்கோஷி அப்படி ஊர் கிளம்படான்னு சொல்லியிருக்கலாம். 5 நாள்ல உற்சவம் வருது, கொஞ்சம் இருந்து பார்த்துட்டு போ அப்படின்னு விட்டார். உடனே அவரும் இருந்துட்டே இருந்தார். உற்சவத்துக்கு நிறைய ஜனங்கள் கூட்டம் கூட்டமா வந்து சௌமியநாதனோட கை கூப்பி நிக்கிறா. பெருமாளே உடம்பு வியாதி, மனசு சரியில்லை, உடம்பு வியாதியா இருக்கு, ஆத்துல பிரச்சனைகளா இருக்கு, பிள்ளை சொன்னா கேட்க மாட்டேங்கிறா, பொண்ணு அடங்க மாட்டேங்கிறா, ஆதிகாரி சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, பர்த்தா எவ்வளவுதாலும் கோச்சிக்க, நிறைய உண்டு நமக்கு லிஸ்ட். பெரிய லிஸ்ட் எல்லாம் சொல்லி சொல்லி ஏதோ புலமின்னு இருக்கா. சில பேர் அங்க வந்து இன்னும் எதையோ பேசிட்டு இருக்கா. ராமானுஜர் பாசருடைய அஜானத்திலேயே ஜன்மா நஷ்டமா போயிட்டு இருக்கே வாளுக்கு. அச்சோ எந்த ஜென்மால கடை தேடுவாளோ தெரியலையே, இந்த ரகசியார்த்தம் தெரிஞ்சுடுத்துனா கடை தேடுவாளேன்னு தோணித்து குரு கிட்ட பண்ண சத்தியம் ஒரு பக்கம் தடுத்துட்டு இருந்தது. ஆனா அதை தாண்டி ஒரு ஆசை பொங்கி பிரவாகமா வந்தது. கிடுகிடு கிடு கிடு கிடுகிடுன்னு கோபுரத்து மேல ஏறினார். சகல விதமான துன்பங்கள்ல இருந்து விடுதலை அடையணும்னு ஆசைப்படுறவா ஓடி வாங்க ரகசியம் சொல்றேன்னு ஓட்டமே ஜனங்கள் அடிச்சு புரண்டு எல்லாரும் வந்தாச்சு. பிராமணா அப்ராம்னா எல்லாரும். வேற ஆச்சரியமான விஷயம் என்னன்னா சில வைஷ்ணவாலாம் அதை ஒத்துக்க மாட்டா. இல்ல இல்ல செலக்ட் பண்ணி வைஷ்ணவால கூப்பிட்டு சொன்னா அதுல வேற ஒரு கேட்டகரி போட்டுருவான். ரொம்ப கஷ்டம். அது புக்லயே வேற எழுதுவான். ராமானுஜ சம்பிரதாயம் இன்னி வரைக்கும் நின்று இருக்குன்னா பிராமணால சத்தியமா கிடையாது, அப்ராமணால தான். நான் பார்த்துட்டு இருக்கேன் பல ஊர்கள் எனக்கு தெரியும். நவதிருப்பதியில 9 வருட சேவைக்கு பிராமணா கூட்டம் 2%, மீதி 98% அப்ராமணா. அந்த 2% பார்த்தோம்னா அதுல 2% 98% ஆழ்வார்த்தங்கரி ஊருக்கு காலம் இருப்பான். மீதி 1% எங்கேயாவது வந்திருக்கும், அவ்வளவுதான். மீதி 2% எங்கேயாவது வெளியூர்ல இருந்து அது முக்கால்வாசி ரிட்டையர் ஆனதா. சரி நவதிருப்பதி டூர் போகலாம்,
இல்லாட்டி அந்த பக்கம் எங்கேயாவது கன்னியாகுமரி பக்கம் கன்னியாகுமரி சன்செட்டு சன்ரைஸ் பார்க்க வந்திருப்பா, பக்கத்துல கேட்டு இப்படி வந்திருப்பா. அப்படி வர கூட்டம் தான். நவதிருப்பதி கருட சேவைக்காக போறவா அப்படின்றது ரொம்ப துர்லபம். அதுல பார்த்தா 98% அப்ராமணர்கள் தான் வருவா. முண்டி அடிச்சுட்டு நிற்பா. நிஜமாவே ஆச்சரியமா இருக்கும். ராமானுஜர் ஜாதி மதங்கள் எல்லாம் கடந்து அனுகிரகம் பண்ண ராமானுஜ வைபவத்துல பல இடங்கள்ல அது பூர்த்தி நிரூபணம் ஆயிட்டே இருக்கு. ராமானுஜர் எல்லாத்தையும் கடந்து எல்லாரையும் இழுத்தார் அப்படின்னு சம்பிரதாயத்தை தான் நன்னா காண கிடைக்கிறது. ரொம்ப விசேஷமான ஒரு ஆச்சாரியன் சுவாமி ராமானுஜ வைபவம் கேட்கணும். நிஜமாவே அப்படி இருக்கும். ஆச்சரியமான ஒரு வைபவம் சுவாமி ராமானுஜ வைபவம். திருவனந்தபுரத்தில் சொல்ல போறோம். அக்டோபர் 16ஆம் தேதியிலிருந்து அயோத்தியா மண்டபத்துல அயோத்தியா நகர்ல சுவாமி ராமானுஜ வைபவம் தான் சொல்ல போறோம். ராமானுஜ வைபவம் கேட்கணும். நிஜமாவே ஒரு உழுக்கிற ஒரு வைபவம் சுவாமி ராமானுஜ வைபவம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வைபவம். என்ன உழுக்கிற ஒரு வைபவம் அப்படின்னா சுவாமி ராமானுஜ வைபவம். ஆச்சரியமா இருக்கும் சுவாமி ராமானுஜ வைபவம். ராமானுஜருக்கு பொறுக்க முடியல. கோவில் கோபுரத்து மேல ஏறினார். கோபுரத்தை இன்னைக்கும் ராமானுஜர் எந்த இடத்துல நின்று அந்த ரகசியத்தை உபதேசம் பண்ணா அந்த இடத்துக்கு போக முடியும். இன்னைக்கும் அந்த இடத்துல அந்த சாநித்தியம் இருக்கு. அடியன் போயிருந்தேன். ரொம்ப வருஷமா உபன்யாசத்திலேயே சொல்லிட்டு இருந்த திருக்கோஷ்டியோட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 மாசம் இருக்கும் எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை. போய் பார்த்தோம். நல்ல மத்தியானம் நட்டு வெயில்ல தான் போய் பார்த்தோம். அந்த இடத்துல நின்று இந்த வைபவத்தை சொல்ற பாக்கியத்தை ராமானுஜன் கொடுத்தார். அந்த இடத்துல நின்று இந்த வைபவத்தை சொன்னேன். நிஜமாவே இன்னைக்கும் அந்த சாநித்தியம், இந்த ராமானுஜருடைய அவர் சொன்ன சாநித்தியம், இந்த இடத்துக்கு போனாலே அந்த கருணையுடைய பலம். ஒவ்வொரு இடத்துக்கு போனா அந்தந்த இடத்துடைய பலம் தெரியும் நமக்கு. அந்த கருணையுடைய பலம் கிளீனா இன்னைக்கும் ராமானுஜருடைய ஹிருதயத்துடைய அந்த காருண்யம் அப்படியே அங்க பொங்கி வழிஞ்சுட்டே இருக்கு. இன்னி வரைக்கும் அது முடியலை. அது அன்னி ஒரு நாளால முடியல, இன்னும் வழிஞ்சுட்டே இருக்கு. அந்த கோபுரத்து மேல ஏறி நின்று நன்னா பறக்க எல்லாருக்கும் ஓம் நமோ நாராயணா ஸ்ரீமன் நாராயணாய சரணௌ சரணம் பிரபத்யேன்னு சொல்லி முழுக்க உபன்யாசம் பண்ணி முடிச்சுட்டான். அஸ்தானா பேருக்கும் ரகசியாத்தை சொல்லிட்டார். ஓம்னா என்ன, நமோனா என்ன, நாராயணனா என்ன, இப்படி சொன்னா என்ன அர்த்தம், அப்படி சொன்னா அர்த்தம், என்ன சமயத்தை என்ன அர்த்தம். நான் ஓம் நமோ நாராயணன்னா சரணாகதியுடைய பலம். சரணாகதி பண்ணா என்ன கிடைக்கும், சரணாகதி பண்ணா கவலைப்பட வேண்டாம், சரணாகதி பண்ணா நீங்க பகவானுடைய குழந்தை, சரணாகதி பண்ணா நீங்க பகவானுடைய அடிமை, சரணாகதி பண்ணா நீங்க பகவானுடைய சொத்து. உங்களை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், உங்க குடும்பத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம், உங்க வம்சத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம், உங்க ஆரோக்கியத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம், உங்க எதிர்காலத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம், உங்க ஆத்மாவை பத்தி கவலைப்பட வேண்டாம், உங்க வாழ்க்கையை பத்தி கவலைப்பட வேண்டாம், உங்க சரீரத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம், உங்க புத்தியை பத்தி கவலைப்பட வேண்டாம், உங்க மனசை பத்தி கவலைப்பட வேண்டாம், உங்க பாவத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம், உங்க பிராரப்தத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம். அதான் சரணாகதி. இதெல்லாம் கவலைப்படுறவர்கள் அது எதையும் கவலைப்பட வேண்டாம். மழை பெய்யுமா கவலைப்பட வேண்டாம், பெஞ்சாலும் கவலைப்பட வேண்டாம், சுனாமி வந்தாலும் கவலைப்பட வேண்டாம். எந்த ஒரு கவலையும் இல்லாமல் குழந்தை மாதிரி இருக்கிறதுக்காகத்தான் சரணாகதி. மாமேகம் சரணம் ரஜ. பகவான் சொன்னா நீ குழந்தை மாதிரி சந்தோஷமா இருக்க வேண்டிய ஒரு வஸ்து இவ்வளவு கஷ்டப்படுறியே அப்படின்னு துக்கம் தாழாம கண்ணன் சொன்ன வார்த்தை மாமேகம் சரணம் ரஜ. உலகத்துல எல்லா பக்கமுமே அந்த பாசிட்டிவ் எனர்ஜி சுத்தின்ண்டே இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ணனுடைய எனர்ஜி அப்படி சுத்தின்ண்டே இருக்கு. நம்ம என்னமோ எல்லாம் தப்பாவே பார்க்கணும். ரோஜா செடியை பார்த்தோம்னா முள்ள பாக்குற கூட்டமா இருக்கும், புஷ்பத்தல்லவா பார்க்கணும். ரோஜா செடியில ஒரு பூ இருக்குன்னா ஒரு பூவை எடுத்து அழகா பன்னீர் ரோஜா ஒரு பூ மனம் அப்படி வீசும். இந்த தேனி எல்லாம் பாருங்க, ரோஜா செடியில போய் உட்காந்து அழகா தேன் எடுக்கும் மலர்ல இருந்து. அது எத்தனை முள்ளுன்னு பார்க்க வச்சு அந்த மலர்ல எத்தனை தேன் இருக்கோ அதை மட்டும் சீகரிச்சுட்டு போயிட்டு இருக்கு. நம்ம எல்லாம் முள்ள கணக்கு பண்ற ஆளு. பத்மநாபர் கோவிலுக்கு போனோம்னா பத்மநாபரையா பார்த்துட்டு இருக்கும். எத்தனை போலீஸ்காரா இருக்கா, எத்தனை பேர் எங்கெங்க சுத்திட்டு இருக்கா, இதான் நம்ம கணக்கு பண்றோம். சொல்லுங்க எத்தனை. இப்ப போலீஸ்காரன் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் பத்மநாபத்தியானதுல போலீஸ்காரர் நான் சொன்னோட கடற்கரை போலீஸ்காரர் எப்படி ட்ரெஸ் போட்டு வரைக்கும் ஞாபகம் வருதா இல்லையா? அவ காதுல மாட்டிக்கிறதுல நம்ம பின்னாடி சொல்லி இருக்கிறதுல எல்லாம் ஞாபகம் வருதா இல்லையா? அதே பத்மநாபரை சொல்லுங்க. அப்படியா பார்த்திருக்கோம், 15 வருஷமா கோவில் போயிட்டு இருக்கேன், பார்த்திருக்கோமா, நான் அப்படி பார்த்ததே இல்லையே அப்படின்னு. தியானம் எங்க போகிறது பார்த்துக்கோங்க. எது தேவையோ அதுல போகணும் புத்தி. அதுதானே சாரம். சரணாகதி எதுக்கு பண்றதுன்னா பகவான் இருக்கான் அபாரா நிம்மதியா. அதாவது நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுல சந்தோஷம் நம்மள அனுபவிக்கிறது பேர் சரணாகதி. தேனை நம்ம ருசிக்கிறது இல்ல, தேன் நம்மள ருசிச்சா அப்படி இருக்கும். தேன் எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, தேன் நம்மள ஆலிங்கனம் பண்ணி ஆஹா தேன் நம்மள ருசிச்சா அப்படி இருக்கும். அதுக்கு பேரு சரணாகதி. பக்தி எதுக்கு அப்படின்னா பகவான் நம்மள அனுபவிக்கிறதுக்காக. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பகவான் அனுபவிக்கிற ஒரு பக்கம். பக்தியினுடைய எல்லை எதுன்னா கிருஷ்ணன் நம்மள அனுபவிக்கிறது.
ஒரு குட்டி குழந்தைய வச்சு நம்ம கொஞ்சம் மாதிரி அப்படி ஒரு குழந்தை நம்மளோட அழகா அப்படி கண்ணத்தெல்லாம் கிள்ளி அதை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம்லாம் கொடுத்து அப்படி இருக்கு. அதுபோல கண்ணன் நம்மளை அனுபவிக்கிறது ஒரு பக்தி. அந்த மாதிரி ஆச்சரியமா சுவாமி ராமானுஜர் பறக்க சொல்லிட்டார். பறக்கன்னா விரிவா எல்லாருக்கும் பொதுவா வாரி அரைச்சுட்டார். சில பிராமணாலாம் கேட்டார்கள், அடரா சம்பிரதாயத்தை கெடுத்தார் ராமானுஜர் அப்படின்னு சொல்லி வேகமா திருக்கோஷ்டியூர் நம்பியினிடத்திலே ஓடினார்கள். அவரிடத்துல விஷயத்த சொன்ன, அப்படியா உடனே அவன் வர சொல்லுங்க அப்படின்ட்டார். உடனே வேகமா வந்தார்கள். திருக்கோஷ்டியூர் நம்பி அருளப்பாடு அப்படின்னுட்டார், உங்களை கூப்பிடுறாருன்னு அர்த்தம். உடனே வேகமா இறங்கி வந்தார் சுவாமி ராமானுஜர். அப்படியே மனசு லேசா இருக்கான், கண்கள் அப்படியே ஆனந்த பாஷம். என்னமோ இவர் மோட்சத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி, இவர் மோட்சத்தை போய் பெருமாளை பார்த்துட்டு வந்து இவர் பாவங்கள்லாம் போய் இப்படியே அபாடா ஹாயா இருக்க ரிலாக்ஸா இருக்கணும். அந்த மாதிரி திருப்தியா முகத்திலேயே அந்த திருப்தி தெரியறதாம். இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் போய் சுவாமி ராமானுஜருடைய தானான திருமேனி பார்த்தோம்னா அந்த முகத்துல அந்த திருப்தி தெரியும். நமக்கு உங்க முகத்தெல்லாம் திருப்தி இருக்காது உங்களுக்கு தெரியும். அதிருப்தி நிறைய உண்டு, நான் பார்த்திருக்கேன். திருப்தி பார்க்க ரொம்ப குட்டி குழந்தைகளை பாருங்க, அந்த திருப்தி தெரியும். இந்த சின்ன சின்ன குழந்தைகளை பாருங்களேன், அதை நம்ம நன்னா அடியடி அடிச்சிருப்போம், திட்டிருப்போம். அப்புறம் அழகாக கொஞ்சம் கொஞ்சம் உடனே ஒரு செகண்ட் அந்த அதிருப்தி மாதிரி திருப்தி வந்துடும். நமக்கா ஆமா ஆமா அப்ப திட்டு கொஞ்சம் வந்துட்டாளா, அதுக்கு ஒரு 10 நாள் நம்ம திருப்பி திட்டே இருப்போம். கடைசி வரைக்கும் அதிருப்தி தான் நமக்கு வாழ்க்கையா, திருப்தி வரமாட்டேங்க. ராமானுஜர் அப்படியே திருப்தியா நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டாச்சுன்னா அப்பாடா, பசி வேதனை மாறணும் ஒரு திருப்தி இருக்குமே. இல்லாடி தலைவலியோ இல்லாடி ஜுரமோ விட்டுதுன்னா அப்பாடா இப்பதான் அபாடான் இருக்கு தலை அப்படின்னு. அந்த மாதிரி அதை விட பரம திருப்தி. உங்களுக்கு புரியறதுக்காக இதெல்லாம் சொன்னேன். நல்லா தூங்கி அப்பாடா ரொம்ப நாள் கழிச்சு நல்லா தூங்கி, உங்க லெவலுக்கு இப்படிதான் நான் சொல்ல முடியும். இதுக்கு மேல பெருசா திருப்தியை பத்தி நான் வர்ணிக்கவே முடியாது. இவ்வளவுதான் திருப்தினா அவ்வளவுதான். இதுக்கு மேல அந்த பெரிய திருப்தி வச்சுட்டு சொல்லுங்க. சரி அவ்வளவுதான் சண்டை போட்டுருவா, நீ சண்டை போடலாம்ப்பா திருப்தி, இது சண்டையே இவ்வளவுதான். நம்ம லெவல்ல அவ்வளவுதான் திருப்தி. அப்புறம் அவர் கோயில் போற கூட்டமே இல்லாம பார்த்தா 5 நிமிஷம் வந்துட்டா பரம திருப்தி. ஒரு 10 நிமிஷம் நிக்க வச்சுட்டா உடனே டென்ஷன் ஆயிடும். ஒரே கூட்டமா போயிடுது, யாரும் ஒழுங்கால முன்னாடி போக மாட்டேங்கிறா, அங்க நிக்கிறா, எல்லாம் வேடிக்கை பார்க்கறா, பேசுறா, எல்லாத்தையும் கவனிப்போம். அப்ப அங்க பத்மநாபர் பார்க்க போற திருப்தியும் போயிடுறது. சுவாமி ராமானுஜருடைய மனசுல அப்படி ஒரு திருப்தி, அப்படியே நிதான், அது ஒரு சுகம். அந்த திருப்தின்ற அந்த வார்த்தை நிஜமாக நமக்கு அர்த்தம் தெரியல. அதாவது இன்னைக்கு காலகட்டத்தில் ஜனங்களுக்கெல்லாம் திருப்தி அப்படின்னா அவளுடைய பிரச்சனைகள் அவளை படுத்தாம இருந்தா திருப்தி, அப்படி படுத்திட்டு இருக்க பிரச்சனைகள் நீங்க எடுத்தனா திருப்தி, அவள் அடைய வேண்டிய வஸ்துக்கள் அடைஞ்சு விட்டான்னா திருப்தி. இவ்வளவுதான். இதுக்கு மேல திருப்தின்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு பெரிய வியாக்கியானமே இல்லை. திருப்தின்றது ஆகாசம் மாதிரி, எதுக்கும் கலங்காம எதுக்கும் அசராம எதிலையும் மாறாம அது பாட்டுக்கு இருக்கேன். எல்லத்வா புமான் சித்தோ பவதி அமிர்தோ பவதி திருப்தோ பவதி அப்படின்னு நாரதர் பக்தி சூத்திரத்துல. யார் அந்த பக்தி அடைஞ்சிருக்கானோ அவன் திருப்தனாகிறான் அப்படின்னு. இந்த திருப்தி ராதிகாராணி போல ஒரு திருப்தி, ஆண்டாள் போல ஆச்சரியமான ஒரு திருப்தி, பெரியாழ்வார் போல அந்த மாதிரி ஒரு திருப்தி. அழகா வந்தார். திருக்கோஷ்டி நம்பி முன்னாடி கைகூப்பி நின்னார், சாஷ்டாங்கமா சேவிச்சார். உடனே ராமானுஜரே என்ன காரியம் பண்ணீர்னார். எல்லோருக்கும் நீர் சொன்ன ரகசியார்த்தத்தை சொல்லிட்டேன்னார். சந்தோஷமா திருப்தியா கண்கள் ஆனவர். இவர் நன்றியோட பார்க்கல, நீங்க சொல்ல நான் சொல்லியிருக்க முடியுமா, அதனால நான் சொல்ல நீங்க தான் சொன்னேன்னு அவரை பார்த்துட்டார். திருக்கோஷ் நம்பி பார்த்தார். இது உனக்கு என்ன பலன் தெரியுமோ அப்படின்னா, நன்னா தெரியும், அடியேனுக்கு நரகம் அப்படின்ட்டார். திருக்கோஷ் நம்பி கண்கள் அகண்டு விரிய, நரகம்னு தெரிஞ்சும் சொன்னீரோ அப்படின்னா. ஆமான். ஏன் அப்படின்னா, அடியேன் ஒருவன் நரகம் போனாலும் இத்தனை ஜீவர்கள் மோட்சம் அடைவாளே, அது காரணம் கொண்டு சொன்னேன்னுட்டார். அதுதானே கருணை. அம்மா சமயத்துல நான் காய் பண்ணுவா, அம்மாவுக்கு அந்த காய் ரொம்ப பிடிக்கும், குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அம்மா இன்னும் போடேம்மா, இவளுக்கு சாப்பிட ஆசை நினைச்சு குழந்தைக்குன்னு போட்டு விடுவா. தான் சாப்பிடணும்னு வச்சுக்க மாட்டான். போடா போடா எனக்கு வந்து அந்த காய் பிடிக்கும், உனக்கெல்லாம் போட முடியாது, சும்மா இரு, போடி வேற வேலை எனக்கு வேணும் அப்படின்னு வச்சுப்பாடா. தான் சாப்பிடல, குழந்தை சாப்பிட இன்னும் கொஞ்சம் பண்ணி தட்டமா, அடரா கம்மியா பண்ணிட்டேன்னு வருத்தப்படுவான். அது அம்மாவுடைய ஒரு ஹிருதயம், வாத்சல்யம், வாஞ்சைன்னு, அது மாதிரி மகாத்மாக்களுடைய ஹிருதயம். அதனாலதான் காரே கருணை ராமானுசா, இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை. முதல் தடவை இந்த விஷயத்தை படிச்சு நான் அப்படி எழுதிருக்கேன். இப்படி கூட ஒரு ஆச்சாரம் உலகத்தை இருப்பாளா? சுயநலம், நமக்கு சுயநலம் தான் நல்லா தெரியும். நமக்கு சுயநலத்தை பத்தி யாரும் பாடமே எடுக்க வேண்டாம்.
டியூஷன் எடுக்கவே வேண்டாம், டிவியில சொல்லி தரவே வேண்டாம், கதை புக்கில் எழுதவே வேண்டாம். நம்ம அவளுக்கு ஸ்வயம் நன்னா தெரியும், குட்டி குழந்தையிலேருந்து பெரியவா வரைக்கும். பொதுநலம் அப்படி இந்த காலத்துல பொதுநலம் கூட வேஷமா தானே இருக்கு. லோகத்துல ஒரு மரியாதைக்கா பொதுநலம் ஒரு வேஷம் போன்றிருக்கா. பசுந்தோல் போட்டிய புலி நலம் அந்த மாதிரி சும்மா ஒரு வேஷம் போன்றிருக்கு, அவ்வளவுதான். எல்லாம் ஒரு பெரிய பொதுநலம்லாம் ஒன்றும் காண கிடைக்கிறது கிடையாது. ராமானுஜர் இப்படி சொன்ன உடனே திருக்கோஷ்டியை நம்பி அழ ஆரம்பிச்சார். கண்கள்ல ஆனந்த பாஷம், கையை கூப்பினார். அப்படி சேவிக்கலாம் நினைச்சாரா, சேவிக்க விட மாட்டார் ராமானுஜர், கை கூப்பி நிற்கிறார். உடனே சொன்னார், இவ்வளவு நாள் தெய்வம் மனுஷ ரூபேனன்னு ஒரு வாக்கியத்தை கேட்டிருக்கேன்பா, இது வரைக்கும் பார்த்ததில்லை, அதனாலதான் கோவிலுக்கு போயிட்டு இருந்தேன், இனிமேல் கோவிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, அந்த எம்பெருமான் நீதானோ எம்பெருமானாரோ அப்படின்ட்டார். அந்த கோவில் இருக்கிற பத்மநாபனுக்கும் ராமானுஜருக்கும் வித்தியாசம் இல்லை அப்படின்ட்டார். எம்பெருமானார்னு ஒரு திருநாமம். அத்தனை விசேஷம் இந்த திருக்கோஷ்டியூர் நம்பி சுவாமி ராமானுஜருடைய சந்திப்பு. சத்தியம் வாங்கிட்டார் ரொம்ப ஜாகிரதையா, ஆனா அப்படியும் மீறிட்டார். சத்தியம் வாங்கல என்னெல்லாம் பண்ணிருப்பார். சத்தியம் வாங்கியே அதை மீறியே இவ்வளவு தூரம் காருண்ய பிரபாவம், காருண்ய வருஷம் அப்படின்னா என்ன ஆயிருக்கும்? ராமானுஜருடைய கருணை தெரிஞ்சு அதை எப்படியாவது தடுக்கணும்னு அணகோட்ட திருக்கோஷ்டியூர் நம்பி போல அடியாள் உண்டோ சுவாமி, சூளுறவு கொண்டேனோ திருக்கோட்டியூரார் போலே. ராமானுஜர் கையை கூப்பிட்டார். திருக்கோஷ்டியூர் நம்பியுடைய காருண்யத்தை நினைச்ச ஆனந்தத்தை தலைச்சான். பெண் பிள்ளை உடனே அடுத்த வாக்கியம் சொல்றான். ஒவ்வொரு வாக்கியமே அழகுதான், ஒவ்வொரு வாக்கியத்தையும் பெரிய விஷயங்களை ஆச்சரியமா சொல்றான். அடுத்த விஷயமும் சுவாமி ராமானுஜ பிரபாவம். அதுவும் அவளுக்கு மட திறந்த வெள்ளம் மாதிரி வந்துட்டே இருக்கு. ராமானுஜ வைபவம் ஆச்சரியம். நிஜமாவே ராமானுஜ வைபவம் சொல்லிட்டே இருக்கலாம், கேட்டுட்டே இருக்கலாம். பத்மநாபர் ரசிக்கிறார், அதனால அவ்வளவு தூரம் வருது. அதனாலதான் ராமானுஜ வைபவம் அனௌன்ஸே பண்ணும். ஏன்னா அவர் கொஞ்சம் மிரட்டணுமோன்னு, எங்க ராமானுஜரை துரத்தி விட்டீரே ஓய். திருவனந்தபுரத்தை கதை சொல்லும் போதுதான் எனக்கு சொல்லியே பத்மநாபர் ராமானுஜரை துரத்தினாள், ராமானுஜரை துரத்தினாள். அப்பொழுதுதான் ரோஷம் வந்து ஒரு ராமானுஜர் மூர்த்தியை கொண்டு வந்து கோவில் வைக்கிறாரா பார்ப்போம். யார் யாரையோ விடுறாரு, ராமானுஜரை விட்டா என்ன குறை. ஆச்சரியம். இந்த பெண்கள் அழகா சொல்றா, உயிராய பெற்றேனோ ஊமையை போலே, உயிராய பெற்றேனோ ஊமையை போலே, அனந்தபுரம் புக்கேனோ ஆளவந்தாரை போல, ஆரியனை பிரிந்தேனோ தெய்வாரி ஆண்டான் போல. நான் டெய்லி சொல்லிட்டே இருக்க மாட்டேன், நீங்க சொன்னதே திருப்பி நான் சொல்லிட்டு இருக்கேன், கதையா இருக்க. அந்தாதி சொன்னேனோ அமுதனாரை போல, அனுகூலம் சொன்னேனோ மால்யவானை போல, கல்வன் என்றேனோ லோககுருவை போல, கடலோசை என்றேனோ பெரிய நம்பியை போல, சுற்றி கிடந்தேனோ திருமாலை ஆண்டானை போல, சூளுறவு கொண்டேனோ திருக்கோட்டியூரார் போல, உயிராய பெற்றேனோ ஊமையை போலே. ராமானுஜம் சொல்லும் பொழுது 81 வாக்கியம் மனப்பாடமா எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். டெய்லி ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டு இந்த 10வது வாக்கியம் சொல்லி 20வது வாக்கியம் சொல்லிடுங்க. தூத்துக்குடியில் இப்படிதான் மாட்டின்னு இருக்கா, நிறைய பேர் இப்படிதான் மாட்டின்னு இருக்கா. ஆச்சரியம். உயிராய பெற்றேனோ ஊமையை போலே. ஆச்சாரிய புருஷா, இவ ஆரோக்கியசாலியா வியாதியஸ்தரா, குழந்தையா வயசானவாளா, ஆனா பெண்ணா, அழகுள்ளவர்களா அழகில்லாதவர்களா, பணக்காரர்களா ஏழைகளா, இது எதையுமே பார்க்கறது இல்லை. அந்த ஜீவனை சத்கதி அடைய வைக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டான்னா யாராக இருந்தாலும் சத்கதி அடைய வச்சிடுவார். அது சதாச்சாரிய புருஷாளுடைய பரம பிரபாவம். ஒரு நல்ல வைத்தியன் இருக்கான் அப்படின்னா அவன் அந்த நோயாளியுடைய வியாதியை பார்த்து அதற்குரியதான வைத்தியம் தானே பண்ணுவான். பணம் இருக்கா இல்லையான்னு பார்க்கறது பெரிய வைத்தியனுக்கு அழகு இல்லையே. அதுபோல இவர்கள்லாம் ஆத்மாவுக்கான வைத்தியம் பண்றதுனால இந்த சரீரத்துடைய ஸ்திதியை பார்க்கறது இல்லை. சரீரத்துக்கு பிராரப்த கர்மாவனாலே பணக்காரன் அப்படின்னு ஒரு அடையாளம், இல்லாட்டி வியாதியஸ்தன் ஒரு அடையாளம், எப்படி ஒரு அடையாளம், அவ்வளவுதான். அது பிராரப்த கர்மானு ரூபம். அதுக்கு மேல பெருசா வேற ஒண்ணும் இல்லை. சரீரத்தினாலே நம்ம அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பிராரப்த கர்மானு ரூபத்தினாலே வரக்கூடியதுதான். அதே பத்மநாப அனுபவிக்கிறோம் அப்படின்னா பத்மநாப கிருபை குரு கிருபை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் சரியா. அதெல்லாம் பிராரப்த ரூபமா அமையறது, எதெல்லாம் குரு கிருப்பையினாலே பகவத் அனுகிரகத்தினாலே அமையறது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கணும். நம்ம டிவி பார்க்கறதுக்கெல்லாம் பத்மநாப அனுகிரகமோ குரு கிருப்பையோ எல்லாம் வேண்டவே வேண்டாம். அதெல்லாம் உங்க ஆசை பிராரப்தமே இருந்தா போதும் சரியா. அதுக்கு பிராரப்தம் கூட வேண்டாம் டிவி பார்க்கறதுக்கு, ஆசையே போதும். அப்புறம் நான் பண்ண பண்றது பிராரப்தம், டிவியை பார்த்து என்கிட்டயே பதில் சொல்லுவேன்.
டிவி வேற பிராரத்தம் வேற சொல்றதுக்கு பயமா இருக்கு ஜனங்களிடத்துல. எங்க லூப் ஹோல் கிடைக்கிறதுன்னு பார்த்து அதை பிடிச்சிட்டு ஓடுற கூட்டம். அதான் அங்கங்க ஒரு இல்ல 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 நேத்தி நேத்தி நேத்தின்னு சொல்லி, அதனால வேதமே ஜாகிரதையா நேத்தி 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 சொல்றதுன்னா எது இல்லையே சொல்ல அதை அழகா பிடிச்சிட்டு போற கூட்டம் இல்லையா? அதனாலேதான் அந்த ராமானுஜருடைய ஆசிரமத்துல ஒரு ஊமை வந்து சேர்ந்து விட்டார். அவர் ராமானுஜருடைய ஆசிரமத்தை வந்தார், ராமானுஜரை சேவிச்சார், பேசலாம் தெரியாது அப்படின்னு செய்கையெல்லாம் காட்டினார். உடனே ராமானுஜர் இங்க அப்படியே மடத்துல இரு அப்படின்னு விட்டார். அவர் இருந்துட்டு இருக்கார், ஏதோ கைங்கரியம் எல்லாம் பண்ணுவார். மடப்பள்ளியில போய் அழகா காயெல்லாம் நறுக்கி கொடுப்பார். மடப்பள்ளின்னா சமையல் அறை, திருமடப்பள்ளி அப்படின்னு சொல்லுவார். காயெல்லாம் நறுக்கி கொடுப்பார், இல்லாட்டி தேங்காய் திருக்கி கொடுப்பார், இல்லாட்டி அந்த குப்பையெல்லாம் அள்ளி வெள்ள போடுவார். ரொம்ப சின்ன 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 கைங்கரியங்கள் தான் பண்ணுவார். அதாவது கைங்கரியத்துல கூட ஸ்டேட்டஸ் கைங்கரியம், ஸ்டேட்டஸ் இல்லாத கைங்கரியம் நம்ம வச்சிருக்கோம். இந்த ஸ்டேட்டஸ் கைங்கரியம் மட்டும் 50,000 பேர் வருவான், அதுக்கு கீழெல்லாம் வரவே மாட்டான். பாகவத சப்தாகம் ஏற்பாடு பண்ற 50 பேர் வந்து நிற்பான். அங்க இருக்கிற எச்ஐலையோ காப்பி நடவடிக்கை போடணும், ஒரு ஆள் வர மாட்டான். அவளை நீ போய் பண்ணு, நீ போய் எனக்கு அங்க வெளில வேலை இருக்குன்னு அப்படின்ற இதெல்லாம் ஸ்டேட்டஸ் இல்லாத ஒரு கைங்கரியம். இப்படிதான் சாதாரணமா எங்களுக்கு தெரிஞ்சு சாஸ்திரம் சொன்னது ஆக்ஞா கைங்கரியம், அனுஜ்ஞா கைங்கரியம், இவ்வளவுதான் எனக்கு தெரியும். பகவானோ குருவோ உத்தரவு சொல்லி பண்ற கைங்கரியத்துக்கு பேர் ஆக்ஞா கைங்கரியம், நம்மளா கேட்டு பண்ற பேர் அனுஜ்ஞா கைங்கரியம். ஆனா இன்னி வரைக்கும் நான் பார்த்ததெல்லாம் ஸ்டேட்டஸ் கைங்கரியம், ஸ்டேட்டஸ் இல்லாத கைங்கரியம். அதே மாதிரி இந்தந்த ஆச்சாரனோட போனா ஸ்டேட்டஸ், இந்தந்த விஷயங்களை பண்ணா ஸ்டேட்டஸ், இந்தந்த கோவில்களை இதே பண்ணா ஸ்டேட்டஸ், அது வேற இருக்கு. பத்மநாபன் கோவில கூட இதெல்லாம் பண்ணாதான் ஒரு ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அம்மா பெரிய கஷ்டம், நிறைய கஷ்டங்கள் இருக்கு இதுல, கொஞ்சம் நிமிஷம் இல்லை. அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் உள்ள கைங்கரியங்கள் எல்லாம் விட்டுட்டா. ஸ்டேட்டஸ் இல்லாத கைங்கரியம், இந்த காய்கறி குப்பை எச்சல் எடுக்கிறது, அந்த இடத்த எச்ச பரட்டுறது, ரொம்ப அல்பமான கைங்கரியம். இல்லாட்டி வாசல் எங்கேயாவது வர வழியில மாடு சாணம் போட்டுருக்கு, அதை எடுத்து போடுறது, இல்லாட்டி மழையில ஒரே சேரு சகதியமா எல்லாம் உள்ள மிதிச்சு வந்திருப்பாங்க, அதை துடைக்கிறது, இல்லாட்டி இந்த சாணி சுருணையோ இல்லாட்டி இந்த கோணியோ அலசி போடுறது, இதெல்லாம் ஸ்டேட்டஸ் இல்லாத கைங்கரியம் இல்லையா? இதெல்லாம் பண்ணுவாளா? இதுக்கெல்லாம் வந்து உபயம் அப்படின்னு பேரா போட போறாங்க. நிச்சயமாக போட போறது கிடையாது. இந்த கைங்கரியம் பண்ணா ஸ்டேட்டஸ் போட உபயம் அப்படின்னா பேர் போட போறோம். இதெல்லாம் போட மாட்டோம் இல்லையா? கோவில்லையே அப்படிதானே பேர்லாம் போடுவா. 1000 ரூபாய் டொனேஷன் கொடுத்துவா, 15,000 ரூபாய் டொனேஷன் கொடுத்துவா, அப்படிதானே பேரை போடுவா. நீ எல்லாம் நேரத்தில் குப்பையை பொறிக்கிருக்கா அப்படின்னு ஸ்டேட்டஸ் போட போறோம், ஒன்றும் போட போறது கிடையாது. ஸ்டேட்டஸ் கைங்கரியம் இல்லை. இந்த ஊம வைஷ்ணவர் இதெல்லாம் அழகா பண்ணிட்டு இருக்கா. யாரும் இடத்த சொல்ல வேண்டாம், அவரா பார்த்தா பண்றாரு. அது ஒரு விசேஷம், கண்ணு பார்த்தா பண்ணணும். ஒரு பாகவத சப்தாகத்துக்கெல்லாம் போறோம் அப்படின்னா அப்படி அங்க அந்த கைங்கரியத்தை எடுத்துக்கணும். எல்லாரும் பரிமாறத்துக்குனே வருவா. இருக்கிறதே 25 பேர், 15 பேர் பரமாறேன்வா. 10 பேர் எப்படி சாப்பிடுவா? 15 பேர் பரிமாறணும். அதுக்கப்புறமா இலை எடுக்கிறதுக்கு ஆள் வரமாட்டான். அதுக்கு ஏதோ நீ வேற நான் வரணும், அதுக்கு டக்குன்னு வந்து நானும் பார்த்திருக்கேன். சாப்பாடு போட்டு 15 பேர் நிற்பான். சாப்பிட்டு முடிச்ச இலை எடுக்கிறது ஒரு ஆள் நிற்காதுங்க. அப்படியே கூட ஒரு ஜோடியை கொண்டு வர, நீ பக்கெட் தூக்கினா நான் இலை எடுத்து போடுறேன், அதுக்கு ஒரு ஜோடி. அதுக்கப்புறம் துடைக்கிறதுக்கு வரும், ஒரு ஆள் தண்ணி தெளிப்பா, இன்னொரு துடைப்பா, அதுக்கு இன்னொரு துணியை கொண்டு வருவா. பெரிய பாடு. நிறைய இடங்கள்ல நான் பார்த்துட்டு இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன் இவ்வளவு விஸ்தாரமா சொன்னா, நீங்க பண்ணக்கூடிய தவறுகள் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தனி சொல்லிட்டு இருக்கு. இது ஒரு ஹாஸ்ய விஷயம் இல்லை. இதெல்லாம் இந்தந்த தவறுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோமோ, இந்த ஒவ்வொன்னா அதாவது நமக்கு தெரியாமலேயே பக்தி பூர்வமான விஷயங்களை தான் நிறைய தப்பு பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பகவான் காட்சியே கொடுக்கறேன், எங்க போய் தப்பு பண்ணோட அங்கேயே பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் எப்படி பிரபு வருவான்? எல்லாம் ஒவ்வொன்னா வெள்ள வரணும் இல்லையா? இது எப்படி கைங்கரியம் பண்ற பல நாள் பண்ணிட்டு இருக்க. யாரும் பெருசா அவர் கண்டுக்கல. சில பேரே ஊமைங்கவா அப்படின்வா, அதுக்கும் போய் நிப்பா. உபன்யாசம் எல்லாம் ராமானுஜர் பண்ணுவார், அப்படியே ஓரத்தில் உட்கார்ந்து இருப்பார், அப்படியே உடம்பு ஆடிட்டு அப்படியே உட்கார்ந்து இருப்பார். எல்லாரும் பக்கத்துல எல்லாம் பார்த்து சிரிப்பா. அது வேற இன்னும் ஒன்னும் புரியல, காதும் கேட்கல, வாயும் பேசல, மண்டைய மண்டைய ஆடுறது வேறு பிரகஸ்பதி மாதிரி. பிராமண பாஷையை உண்டு அழகா. அது மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இவர் எதுக்கும் கவலைப்பட மாட்டார், ஒரு பாட்டுக்கு இருப்பார். பல நாள் போயிட்டு இருக்கு, எதுக்குமே அசர மாட்டார். ஒரு நாள் சுவாமி ராமானுஜர் கூறத்தாழ் 2 பேர் மட்டும் மடத்துல இருந்தா, மற்ற வரலாம் வெளியில எங்கேயோ போயிருந்தார். அப்ப ராமானுஜர் இப்படி உட்கார்ந்து இருக்க சமயத்துல இந்த ஊமை வைஷ்ணவர் எங்கேயோ இப்படி போனார். போனவரை உடனே சுவாமி ராமானுஜர் அவர் ஓரத்தில் திரும்பி பார்த்தார். ராமானுஜர் பயந்து ரொம்ப பவ்யமா ஓரத்துல ரொம்ப பதவிஷமா பார்த்தேன், வா அப்படின்னு கூப்பிட்டார். உடனே அந்த ஊம வைஷ்ணவர் சுவாமி ராமானுஜர் இடத்துல வந்து நின்றார். கை கட்டி வாய் பத்தி அவருக்கு ஒரே சந்தோஷம். ராமானுஜர் என்ன கூப்பிட்டாரு,
வரைக்கும் கூப்பிட்டதே கிடையாது. இன்னைக்கு என்ன கூப்பிட்டாரே, அப்படியே கையை கட்டிக்கிறார், வாயை பத்திக்கிறார், கண்கள்ல இருந்து கண்ணீர் வெளியது, மயிர்கால் குத்தி நிற்கிறது, உடம்பு லேசா அந்த லேசா ஒரு நடுக்கம் வரும். அது ஒரு பயம் இல்லை, அது ஒரு ஆனந்த நடுக்கம். மயிர்கால்கள் குத்தி நிக்கிறது, அப்படி தொண்டையில எச்சம் முழுங்குறார், அப்படியே சந்தோஷம் தாளல. அப்பதான் அவர் ரொம்ப அழுக வரும், ஐயோ ஊமையா இருக்கேன்னா, இல்லாட்டி ஆஹா ராமானுஜனை கூப்பிட்டாரு கத்த கூட முடியல. அது பெரிய கஷ்டம். ஊமனார் கண்ட கனவுன்னு. அது நல்ல ஒரு ஆனந்தத்தை கூட அவளால அந்த வார்த்தைகளை சொல்லி, அந்த ஆனந்தத்தை வந்து ஒரு வார்த்தைகளை சொல்லி எக்ஸ்பிரஸ் பண்ணாதான் சௌக்கியமா இருக்கும். அப்படின்னா அது ஒரு சந்தோஷம் இல்லை. நிஜமாவே நமக்கெல்லாம் பேசுற சக்தி கிடைச்சிருக்கு, ஆனா நம்ம அது மரியாதையை உபயோகப்படுத்திக்கிறது. அதற்குரியதான அந்த ஒரு மகத்துவத்தை நம்ம எல்லாம் கொடுக்கறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. வார்த்தைகள் வாய்கள் கொண்டு தேவையில்லாத வார்த்தைகள் பல கோடி பேசணும், தேவையான வார்த்தைகள் ரொம்ப துர்லபமா தான் பேசணும். நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் கொண்டு உலகத்திற்கு அத்தனை பேருக்குமே சமாதானம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் நம்ம இடத்துல உண்டு. ஆனா ஆத்திற்கு 3 பேரையே கரிச்சு கொட்டிட்டு இருக்கு. அப்புறம் எப்படி சமாதானம் கிடைக்கும்? வார்த்தைகள் ரொம்ப நளினமா இருக்கணும். காத்தாலேருந்து இன்னி வரைக்கும் இந்த வரைக்கும் எத்தனை பேரை கரிச்சு கொட்டிருக்கு. ஏன்னா அந்த வார்த்தைகள் தேவையில்லாம பேசியிருக்கோம். அந்த பேச முடியாதவர்களுக்கு தான் அந்த வார்த்தையுடைய பலம் தெரியும். அப்படியே கை கட்டி வாய் பத்தி இப்படி அழறா கூறத்தாழம். அவருக்கு சந்தோஷம், கண்கள் ஆனந்த பாஷம். அப்பா இன்னைக்கு இந்த ஊம வைஷ்ணவருக்கு பரமடக்கு ராமானுஜர் கூப்பிட்டார், பக்கத்துல நிக்கிறார். உடனே ராமானுஜர் இப்படி பார்த்துட்டு இருக்கார், ஊமையும் இப்படி பார்த்துட்டே இருக்கார். ராமானுஜர் எழுந்தார், ஊமை உடனே 2 அடி பின்னாடி வந்தார், வா அப்படின்னார். உடனே ஒரு பின்னாடியே நின்னார். ராமானுஜர் பக்கத்துல போய் கையை பிடிச்சார். கையை பிடிச்சா அவனுக்கு இன்னும் தாங்க முடியும் சந்தோஷம். கூடவே மாட்டார், நீ கூப்பிட்டார், பார்த்தார், இவர் மட்டும் இருக்கார், வாய் திறந்து ஒன்றும் பேசல. வான்னார், வந்தார், நின்னார், திரும்பி கையை பிடிச்சார், அழிச்சுட்டு போறார். கூறத்தாழ்வானுக்கு சந்தோஷம் தாங்க ஒரு பக்கம் மனசுல அதிர்ச்சி. அட நம்மளுக்கு முன்னாடி கூட கைப்பிடிச்சு கூட்டு போலையே. அவர் பின்னாடியே ஊரா சுத்தின்னு இருக்கும், காஷ்மீர் வரைக்கும் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கும், நமக்கு ஒன்றும் பண்ணலையே. அப்ப நினைச்சா ஆனா பொறாம வரலையா? அப்ப அந்த ஊம வைஷ்ணவருக்கு அவ்வளவு பக்குவம் இருக்கு. அது நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருக்கும் அந்த பொறாம வந்துடுறது, கோபம் வந்துடுறது, அது பெரிய தப்பது. அவளுக்கு அந்த பக்குவம் இருக்குன்னு அதை புரிஞ்சு கொள்ற ஒரு பலம் நிறைய நான் பார்த்திருக்கேன். நிறைய குருமார்கள் உண்டு, அவளுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய சிஷ்யர்கள் உண்டு. சமயத்துல பார்க்கலாம், புதுசா யாராவது வருவா, அவள்கிட்ட குரு நன்னா பேசுவா. உடனே நம்ம பக்கத்துலேயே நம்மகிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. புதுசா வந்தவட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கா. அவளாம் நம்ம சசங்களுக்கு மரியாதை கொடுக்கறது இல்லை, வந்தாலும் கண்டுக்கிறது இல்லை, எப்பயாவது வரா. அவளுக்கெல்லாம் ஒரு பிராதான்யமான பக்குவம், நிறைய அர்த்தங்கள் உண்டு. நம்முடைய அகம்பாவம் எங்கெல்லாம் போய் வேலை செய்யறதுன்றதுக்காக இத்தனையும் சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளவு விஷயம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய புத்தி எப்படியெல்லாம் போகிறதுன்றதுக்காக, இதெல்லாம் மாறி வழியில வரணும்ன்றதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாயையெல்லாம் நீங்கணும். இந்த ஒவ்வொரு தோலா உறிஞ்சு வரணும், பாம்பு தோல் இருக்க மாதிரி ஒவ்வொரு சட்டையா உறிஞ்சு வெளில வரணும். அழகா கூறத்தாழ்வானுக்கு பரம சந்தோஷம். சுவாமி ராமானுஜர் தன்னுடைய அறைக்கு அழிச்சுட்டு போறார். அழிச்சுட்டு போனார், கதவை அப்படி அடைச்சுட்டார். உடனே கூறத்தாழ்வான் பின்னாடியே ஓடினார். அடடா, கதவை அடைச்சுட்டாரு, இது என்ன அதிசயம்! ஆஹா, அப்ப ஏதோ பரம விசேஷ அனுகிரகமும் இவருக்கு கிடைக்க போறது. இதுவரைக்கும் சுவாமி ராமானுஜருடைய சிஷ்யர்கள் எவருக்கும் கிடைக்காததான ஒரு பரம அனுகிரகம் இந்த ஊம வைஷ்ணவருக்கு கிடைக்க போறது அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டால் கூறத்தாழ்வான். மனசு கிடந்து அடிச்சுக்கிறதா, உள்ள போயாச்சு, ராமானுஜ கதை அடைச்சாச்சு, பேச்சு வேற கேட்கல. அது இன்னும் வேற இருக்கு, இன்னும் நடக்கிறதுன்னு பாக்கணும். பேசாம காது கொடுத்து கேட்டுடலாம், என்ன பேசுறா அப்படின்னு. பேச்சே இல்லை, சப்தமே வெள்ள வரல. ஓ நமோ நாராயணா சொல்லுடா, ஏதோ ஒண்ணுமே வரல. சரி பரவாயில்ல, ராமானுஜ சிஷ்யர்ல, அதனால சரி நரகமே லபிச்சாலும் பரவாயில்ல, ராமானுஜருக்கு என்ன அனுகிரகம் பண்றாரு பார்த்துடணும்னு சொல்லி சுவாமி துவாரத்து வழியா பாக்குற. ஏன்னா ராமானுஜ சிஷ்யர்ல அப்படிதான் இருப்பார். ஏன்னா ஆச்சாரிய நரகத்துக்கு கிளம்பலாம், இவரு அப்படிதானே இருப்பார். தாயை போல பிள்ளைன்ற மாதிரி ஆச்சாரியால போல சிஷ்யர்களா இருப்பா. ஆக மோசமான சிஷ்யர்கள் வச்சு ஆச்சாரிய மோசம் முடிவு நடக்காது. பக்குவப்படாத சிஷ்யாலும் உண்டு, பக்குவப்பட்ட சிஷ்யாலும் உண்டு, பக்குவப்பட்டு இருக்கிற சிஷ்யாலும் உண்டு. இதுல எந்த கேட்டகரியில நீங்க இருக்க உங்களுக்கும் தெரியாது. குருவுக்கு மட்டும்தான் தெரியும், பத்மநாபருக்கு மட்டும்தான் வெளிச்சம். சாவித்வாரத்தை வழியா பாக்குறது. என்னைக்கு இந்த விஷயம் படிச்சேன்னு அன்னிலிருந்து எனக்கு சாவித்வாரத்தை பார்த்தாலும் கூடத்த ஞாபகம் தான் வரும். எங்கெல்லாம் கூட்டு கொண்டு திறக்கிறேன்னு எப்பெல்லாம் நிறைய பேர் துவாரம் கிடைக்கல அப்படின்னு கூறத்தாழ்வான் 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 தான் தோணும். அது மாதிரி சாவித்வாரம் அப்படின்னா இனிமேல் கூறத்தாழ்வான் தான் ஞாபகம் வரணும். எந்த இடத்துல பூட்டை பார்த்தாலும், எங்க சாவியை பார்த்தாலும் ஆச்சரியமா இருக்கும். நிஜமாவே அது
பரம சுகம் அது. எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை உண்டு, ஸ்ரீரங்கம் போகணும், சுவாமி ராமானுஜர் சந்நிதி சாத்தி இருக்கணும், அப்ப சாவித்வாரத்து வழியா ராமானுஜர் உள்ள என்ன பண்றாரு எனக்கு ரொம்ப நாள் ஆசை உள்ளது. ஆனா இது வரைக்கும் நடக்கல. ராமானுஜர் நம்ம கதவை திறந்தே வச்சிருக்காரு. நான் போகும் போதெல்லாம் சாத்தி வச்சிருக்க மாட்டேன். சாத்தி சாவித்வாரத்து வழியா என்ன ரகசியம் நடக்கிறதுன்னு பாத்துணும். கரப்பாம்பூச்சிக்கு அனுகிரகம் பண்றாரா இல்லாட்டி எலிக்கு அனுகிரகம் பண்றாரான்னு கண்டுபிடிச்சுடலாமே. ஆனா பட்டவர்தனமா கதவை திறந்திருக்கிற சமயத்துல பெரியதான விஷயங்கள் நடக்கிறது இல்லை. ஆச்சரியம் அது, பகவானுடைய சங்கல்பம். அழகா ஒரு சாவித்வாரத்து வழியா கூரத்தாழ்வான் பார்க்கிறார். சுவாமி ராமானுஜர் கம்பீரியமா உட்கார்ந்து இருக்கார், தேஜோமயமா உட்கார்ந்து இருக்கார். ரொம்ப அழகு ராமானுஜர். சுயம் ஆதிசேஷன் சம்மனுடைய உட்கார்ந்து இருக்கார். அழகா வாழ்க்கை ஒரு சிம்மாசனம் உண்டு, பீடாதிபதிக்கு ஒரு சிம்மாசனம் உண்டு. இந்த மரத்துல பண்ணிருப்பா, அதுக்கு சில இடங்கள்ல அது மேல அப்படி தங்கத்தை வச்சிருப்பா, இல்லாட்டி மரத்துல பண்ணிட்டு அது மேல புலித்தோலோ மான் தோலோ போட்டுட்டு அந்த பீடத்துலதான் உட்காரலாம். அது பெரியவாளுடைய வழக்கம். அது ஆச்சரியமா ஜம்முன்னு இருக்கும். அது ராமானுஜர்லாம் உட்கார்ந்த பீடம்லாம் அப்படி இருக்கும். இன்னைக்குமே திருக்குறுங்குடியில சுவாமி ராமானுஜர் உட்கார்ந்த ஆசனம் இருக்கு, ஜம்முன்னு இருக்கும். கோவில்லி ராமானுஜருக்கு பெருமாள் கொடுத்த ஆசனம் ஜம்முன்னு இருக்கும். அந்த மாதிரி ஆசனத்துல ராமானுஜர் உட்கார்ந்து இருக்க. சாதாரணமா அப்படி பத்மாசனத்துல உட்கார்ந்து இருப்பார், இல்லாட்டி அர்த்த பத்மாசனத்துல உட்கார்வது சுவாமி ராமானுஜருடைய வழக்கம். இன்னைக்கு அழகா பீடத்துல உட்கார்ந்து ரெண்டு திருவடிகளையும் அப்படி தரையில அப்படி வச்சிருக்காரு. நமக்கு கம்பீரியமான திருவடி சுவாமி ராமானுஜருடைய திருவடி. இந்த விரல்கள்லாம் அப்படி இருக்கும். சரியா ஒரு சாமுத்திரிகா லட்சணத்துல ஒரு புருஷனுக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கோம், அந்த எல்லா விதமான லட்சணங்களும் சுவாமி ராமானுஜருடைய திருமேனியில உண்டு. எல்லாருக்கும் அது அமையாது. ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவுக்கு உண்டு அந்த லட்சணம், சாமுத்திரிகா லட்சணம். உலகத்தில் எல்லாரும் ஆசைப்பட கிடைக்காது. இவ ஆசையை விட்டதால் இவளுக்கு தானா வந்து அது உட்கார்ந்து ஒரு சாமுத்திரிகா லட்சணம், கம்பீரியமான ஒரு புருஷன் உட்கார்ந்து இருக்க. அழகா புன்முறுவல் பூத்த திருமுக மண்டலம், பற்பமெனத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்து வராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவ தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழக். அப்படி சிரிச்சுட்டே இருப்பார் பிரசன்னமா. அழகா அப்படி சிரிச்சுட்டு இருக்கார். இது ஊம வைஷ்ணவர் கையை அப்படி கட்டிண்டு வாயை குத்திண்டு அப்படியே அழுதுன்னு இருக்கார். அவர் சந்தோஷம் தனியா வேற கொண்டு வந்திருக்கார். அவருக்கு இதுவே போதுன்னு தோணி போயிடுது, விட்டா ஓடிடுவார். இதுவே ஏன்னா காருண்யம் அவருக்கு இதுவே ரொம்ப ஜாஸ்தியா தோணுது. என் லெவலுக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. நமக்கு அப்படி தோணும். பத்மநாபர் பார்த்தா என் லெவலுக்குலாம் நீ காட்சி கொடுக்குறியாப்பா, ரொம்ப ஜாஸ்தி. என் லெவலுக்குலாம் திருவனந்தபுரத்தை இருக்க வச்சிருக்கியப்பா, ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லி வைக்கணும். அதுலயே ஒரு லெவலுக்கு கூடிண்டே வரும் நமக்கு. அழகா அவர் பார்த்துட்டு இருக்கா. அப்ப ராமானுஜர் தன் திருவடியை காட்டினார். திருவடியை காட்டி இதே கத்தின்னு வச்சுக்கோ தலையில அப்படின்ட்டு, மாமேகம் சரணம் விரஜேன்னுட்டார். சரியான அர்த்தம் அதுதான். கண்ணன் சொன்ன வாக்கியத்தை அவர் சொல்லிட்டார், இந்த திருவடி உனக்கு போதும் அப்படின்னுட்டார். உடனே ஊம வைஷ்ணவர் தாங்க முடியல. அவருக்கு திருவடியை பிடிச்சுட்டு அழணும்னு. சன்னியாசிகளை தொடப்படாது, அது சாஸ்திரம். ராமானுஜர் பார்த்தார், பிடிச்சுக்கோ அப்படின்னார். உடனே ஊம வைஷ்ணவர் திருவடியில விழுந்தார். அப்படி பிடிச்சிருந்தார். குலுங்கி 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 அழுதார். இவர் அழுததை விட வெள்ள கூரத்தன அழுன்னு எழுதிட்டு இருந்தார். அவர் கதறி கதறி அழுதார். வாய் பேச வந்து வீணா போனேனே, வாய் பேசுறதுனால வீணா போச்சே ஜென்மா, ஊமையா இருந்தேன்னா இந்த அனுகிரகம் கிடைச்சிருக்குமே. வாய் பேசி தொலைக்கிறதுனாலே வேதம் படி, சந்தியாவந்தனம் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு, கோவிலுக்கு போ, மகாமந்திரம் சொல்லு, நாமஜபம் பண்ணு, எல்லாம் சொல்லாரு. அச்சோ ஊமையா இருந்தேன்னா என் திருவடி போதும்னு இருப்பாரு. இவ்வளவு நாள் வீணா போயிட்டேன். பக்தி யோகம், ஞான யோகம், கர்மயோகம் ஊரெல்லாம் படிச்சு என்ன கஷ்டம் அப்படின்னு துக்கப்பட்டாராம். ஊமை கதறி 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 அழுதாரா. ராமானுஜர் அவர் திருவடியில ஊமை இருக்கிறத பார்த்து அவர் தலை மேல அழகா கையெல்லாம் வச்சா. அதன் பிறகு தன் திருவடியையும் எடுத்து அந்த ஊமையுடைய தலைமையிலையும் வச்சுட்டார். பாத தீட்சைன்னு பேரு. பாத தீட்சை, ஸ்பர்ஷ தீட்சை, நயன தீட்சை, மந்திர தீட்சை நிறைய உண்டு. இந்த பாத தீட்சையெல்லாம் ரொம்ப 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 துர்லபமா தான் கிடைக்கும். எல்லாருக்கும் கொடுத்துடவே மாட்டான். மந்திர தீட்சை கொடுப்பா. நயன தீட்சை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இன்னைக்கெல்லாம் உட்காந்து சத்சங்கம் கேட்டு இருக்கேன், சத்சங்கம் சொல்லிட்டு இருக்கேன்னா மகாத்மாக்கள் பண்ண நயன தீட்சை இங்க உட்காந்துட்டு இருக்கோம். அண்ணா ஞாபகம் வச்சுக்கோங்க, வீணா போயிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு பார்வை, பார்த்த பார்வை இன்னைக்கு உட்காந்து இங்க சத்சங்கம் கேட்டுன்னு இருக்கு. இன்னைக்கு போய் பத்மநாபரை பார்த்துகள் அப்படின்னா மகாத்மாக்கள் கண்ணு இருக்கு, கண்டதையும் பார்க்கறது, பத்மநாபரை பார்க்கப்படாதா அப்படின்னு ஒரு பார்வை பார்த்த அந்த நயன தீட்சை நீங்க பத்மநாபரை பார்த்துன்னு இருக்கு. மகாத்மாக்கள் இந்த காதை கொண்டு கண்டதையும் கேட்டு தொலைகிறது, சத்சங்கம் கேட்கப்படாதா அப்படின்னு
நினைச்சா மானச தீட்சைன்னு பேரு. அந்த கிருப்பை நீங்க உட்காந்து சத்சங்க கேட்டுன்னு இருக்கு. மானச தீட்சை, நயன தீட்சை, ஸ்பர்ச தீட்சை, மந்திர தீட்சை, பாத தீட்சை நிறைய உண்டு. தீட்சையில பலவிதம் உண்டு. இதுல பாத தீட்சை. அழகா திருவடி மேல கால் பதிச்சு விட்டார். கூரத்தாழ்னு கதறி கதறி அழகா ரூமை பார்த்தார். ஒரு கவலை, இனி ஏற்கனவே கவலை இல்லை, சுத்தமா கவலை போச்சு. ஒரு கவலையும் இல்லை, அப்பாடான் இருக்கா. ஜீவனுக்கு வேண்டியது கிடைச்சு கொடுத்தான். அப்பாடா நான் ரட்சப்பட்டேன் அப்படின்னு இல்லையா, அதான் உயிராய பெற்றேனோ ஊமையை போலே. நான் ரட்சப்பட்டேன்பா அப்படின்றோம் இல்லையா, அந்த மாதிரி நான் ரட்சிக்கப்பட்டேன். ராமானுஜர் என்ன ரட்சிச்சுட்டா அப்படின்னு அந்த ஊமை கதறினாரே. அடியாள் என்ன அப்படி ஒரு பாக்கியமா பண்ணிருக்கேன், உயிராய பெற்றேனோ ஊமையை போலே அப்படின்னு சுவாமி ராமானுஜர் இடத்துல சொல்றார். ராமானுஜர் பகவானுடைய காரணத்தை நினைத்து சிரிச்சா, பகவானுடைய லீலை நினைச்சு சிரிச்சா. ஏன் அப்படின்னா அந்த ஊமை வேற யாரும் இல்லை, ஸ்வயம் அர்ஜுனன். அர்ஜுனன் பகவத்கீதை எல்லாம் கேட்கறான். அப்ப பகவான் சொல்றான், தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினக தத்துவதர்ஷினக அப்படின்றான். பணிந்தும் பணிவிடை செய்தும் கேட்கிற முறைப்படி கேட்டால் தத்துவத்தை அறிந்த ஞானிகள் உனக்கு அதை உபதேசம் செய்வார்கள். அர்ஜுன மனசுல உட்காந்துட்டே இருந்ததுதான். கிருஷ்ணன் கிட்ட கேட்டது போதாது, வேற இடம் கேட்கணும், கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கணும். இவன் சொன்னது சரிதானா, இவன் சும்மா கதை அடிச்சானா இல்லாட்டி சண்டை போடுறதுக்காக என்ன பொய் சொல்லி ஏமாத்தினானா கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கண்ணன் பொய் நம்பி அதாவது மகாத்மாவை பிடிச்சு அவர் மூலமா தத்துவார்த்தம் தெரிஞ்சு ஆசைப்பட்டானா, கிருஷ்ணவதாரம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா காத்துட்டே இருந்தானா, ராமானுஜன் இவர் தான் ஆச்சாரியன் ஜெகதாச்சாரியன்னு ஓடி வந்துட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இவர் தான் லக்ஷ்மணனா வந்திருக்கார், இவர் தான் பலராமனா வந்திருக்கார். அதனால ராமனையும் தெரியும், கிருஷ்ணனையும் தெரியும். அதனால ராமகிருஷ்ணனை தெரிஞ்ச இவர் தான் சிரேஷ்டமான ஆளுன்னு சொல்லி இவர் பின்னாடி வந்துட்டான். ஊமையா வந்த யார்கிட்டையும் பேசினா வம்பு, வம்பே வேண்டாம். ஊமையா பகவான் கிட்ட ஊமையாவே போறேன் கிருஷ்ணா, அந்த மனுஷாரோட பேச முடியாது, வாய் வலிக்கும். உன் கூட பேசலாம், இவரோட பேசினா வாய் வலிக்கும், நிஜமாவே வாய் வலிக்கும். ஒரு 2 மணி நேரம் கதை சத்சங்கம் பண்ணா வாய் வலிக்காது, ஒரு 4 மணி நேரம் சத்சங்கம் பண்ணா வாய் வலிக்காது. காலத்துல 6 மணிக்கு பாகவத ஆரம்பிச்சு சாயங்காலம் 6 மணி வரைக்கும் சொன்னாலும் வாய் வலிக்காது. மனுஷாரோட 10 நிமிஷம் பேசினாலும் வாய், காது, கண்ணு, மூக்கு, தலை, மனசு, புத்தி எல்லாம் வலிக்கும். டயர்டாயிடும். நிஜமாவே சத்சங்கம் சொல்ல சொல்ல பலம் கூடும், மனுஷரோட பேச பேச பலம் குறையும். அப்ப அந்த அர்ஜுனன் தான் ஊம வைஷ்ணவனா வந்து தத்துவார்த்தத்தை தெரிஞ்சுட்டான் அப்படின்னு இவருக்கு தெரியும் என்ன. அதனாலே கிருஷ்ணலீலையை நினைச்சு சிரிச்சார். பெண்பிள்ளை அந்த வாக்கியத்தை சொன்ன உடனே எல்லாரும் மேனி சிலிர்த்தா. ஆமா வாஸ்தவம் தான், அந்த ஊம வைஷ்ணவருடைய பாக்கியம். எல்லாரும் அவருக்கு விலை கொடுக்காம இருந்தா. இவ எல்லாரும் வைஷ்ணவரே ஊமையே நீர் பரமபாகியவான், போய் உமக்கு என்ன கவலை, ராமானுஜரே ரூமுக்கு அழிச்சுட்டு போனார், என்ன பண்ணார் சொல்லுங்க, கூட நான் பார்த்ததோட சரி அடி சொல்லல. அப்புறம் முன்னாடி எழுதி வச்சுட்டா புத்தகத்தை வச்சுக்கோங்க. அந்த வாழ்க்கெல்லாம் இன்னும் வரைக்கும் பெரிய ராமானுஜர் காலத்துல இருந்த பல பேருக்கு ரகசியம் தான். உள்ள அழிச்சுட்டு போய் ராமானுஜர் என்ன பண்ணார் அப்படிலாம் கேட்கிறா. வரும் உட்காருங்க, அது வரைக்கும் பேசாதவாள் இப்ப கூட்டு கூட்டு பேசுறாவளா, என்னமோ நீ உள்ள போனீராமே என்ன சொன்னார், ஏதாவது புரிஞ்சுதா அப்படின்னா திருடி சிரிக்கிறா. உனக்கு எங்க புரிய நீ அசமஞ்சம் அப்படின்னு அவன் போயிட்டு இருக்கான். அவனுக்கு வேண்டியது கிடைச்சு கொடுத்து. உயிராய பெற்றேனோ ஊமையை போலே, அனந்தபுரம் புக்கேனோ ஆளவந்தாரை போலே, ஆரியனை பிரிந்தேனோ தெய்வாரி ஆண்டான் போலே, அந்தாதி சொன்னேனோ அமுதனாரை போலே, அனுகூலம் சொன்னேனோ மால்யவானை போலே, கல்வன் என்றேனோ லோககுருவை போலே, கடலோசை என்றேனோ பெரிய நம்பியை போலே, சுற்றி கிடந்தேனோ திருமாலை ஆண்டானை போல, சூழுறவு கொண்டேனோ திருக்கோட்டியூரார் போல, உயிராய பெற்றேனோ ஊமையை போலே, உடம்பை வெறுத்தேனோ திருநறையூரார் போலே. அடுத்த வாக்கியம் திருநறையூர், ஆச்சரியமான ஒரு திவ்ய தேசம் திருநறையூர். அந்த இடத்துல ஒரு மகாத்மா இருந்தார், ரொம்ப ஆச்சரியமான பகவத் பக்தர். அதாவது பகவானுடைய அர்ச்சாவதார மூர்த்தியில அப்படி ஒரு பிரியம். ஸ்வயம் பகவான் எனக்காக இப்படி வந்திருக்கானே, இப்படியே படுத்துட்டு இருக்கானே, இப்படியே நின்று இருக்கானே, இப்படியே உட்கார்ந்து இருக்கானே, நான் சுகப்படணுன்றதுக்காக விடியற் காலமெல்லாம் எழுந்து சுப்பிரபாத சேவையெல்லாம் பண்ணிக்கிறானே, நல்ல குளிர்காலத்திலையும் மழை காலத்திலையும் வெயில் காலத்திலையும் தன் சமத்தை பார்க்காம நமக்கு அனுகிரகம் பண்றானே, இப்படி எல்லாம் கதறுவார். இவ்வளவு மாலைகள் போட்டு இருக்கானே பாவம் உடுத்தாதோ அப்படின்னு துக்கப்படுவார். பெருமாளுக்கு அப்படி அபிஷேகம் எல்லாம் பண்ணா கூட இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் அப்படி பண்ற மாதிரி இப்படி வச்சுப்பார். மானசீகமா அர்ச்சாவதார மூர்த்தியோட நெத்தியில் இப்படி கை வச்சுப்பார். அப்ப மூக்கு மேல அப்படி தண்ணி வழியாது,
குழந்தைக்கு அப்படி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி மூச்சு முற்றாம இருக்கு இப்படிலாம் வச்சுப்பாரு. அவ்வளவு தூரம் அந்த அர்ச்சாவதார மூர்த்தியின் இடத்துல பரம பிரீத்தி. யாராவது ஆரத்தி காட்டினா கூட கொஞ்சம் தள்ளி வாங்க இவ்வளவு பக்கத்துல சுவாமி பக்கத்துல காட்டுறது, பெருமாள் மேல சுடப்போடு அப்படின்னு. அத்தனை தூரம் ஒரு குழந்தைய பாத்துக்கிறா போல அந்த அர்ச்சாவதார மூர்த்தியின் இடத்துல ஒரு பகுபிரீதி. என்னைக்காவது ஏதானும் பிரசாதம் கொஞ்சம் ஒழுங்கா இல்ல கொஞ்சம் தீஞ்சு போயிடுது, இல்லாட்டி உப்பு அதிகமா போயிடுதுன்னு அழுவா. பெருமாள் பாவம் எப்படி சாப்பிட்டானோ தெரியல. நம்ம சொல்லுவேன் பட்டர் சரியில்லை, ஒரே உப்பு இப்படியா பிரசாதம் பண்ணுவா, ஒரு அக்கறையே இல்லை அப்படின்னு. நம்ம என்னைக்கா 14 பத்தி கவலைப்பட்டிருக்கோமா? முன்ன மாதிரி இல்ல பாயசம், அப்படி இருக்கும் தெரியுமா அப்படி நம்ம நாக்கு தான். ஆனா அவர் அழகா இன்னைக்கு பிரபு எப்படி இவ்வளவு உப்போட சாப்பிட்டான் அரைச்சோ அப்படின்னு கதறுவார். சமயத்துல அவருக்கு எல்லாம் பிரசாதம் கொடுப்பா, அதுல ஏதாவது நாரோ ஏதோ ஒண்ணு பூவோ விழுந்து கிடக்கும். அச்சோ பெருமாள் அதை சாப்பிட்டாரோ ஏதாவது ஒண்ணு ஆகாம இருக்கணுமேன்னு கவலை பரிதவிப்பு வருமா. அப்படி ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஹிருதயம், நமக்கு தெரியாத விஷயங்கள் இதெல்லாம். அர்ச்சாவதார மூர்த்தி அப்படின்னா அபிஷேகம் போய் பார்க்கணும்னா கடகடம் டைம் ஆயிடுச்சு, ரொம்ப பொறுமையா பண்ற, சீக்கிரம் முடிச்சா தேவையே. பல இடங்கள் அபிஷேக சமயத்தை கூட பொறுமையா இருக்கிறது கிடையாது, நம்ம ரசிக்கிறது கிடையாது அபிஷேகத்தை. டைம் ஆயிடுச்சு அப்ப அபிஷேகம் முடிப்பா, இப்ப அலங்காரம் பண்ணுவா, சில 3 பிரதட்சணம் பண்ணுவா, அது கூட மொபைல் எடுத்துட்டே போயிடுவோம். பிரதட்சணம் ஆச்சு பேசி முடிச்சாச்சு, எல்லா வேலையும் ஆயிடுத்து அப்படி வந்துடும். நிறைய இடங்கள் நான் பார்த்துருக்கேன், பல இடங்கள். அபிஷேகம்ன்றது ரசிக்க வேண்டும். மஞ்சனமாட நீ வாராய் அப்படின்னு சார் பெரியாள். பத்மநாபோட அபிஷேகம் பார்க்கறது பரமசுகம். அழகா எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ராஜா வந்து அப்படி அறத்தூக்கத்துல வந்து நின்று அப்படி தூங்கி வழிஞ்சுட்டு ஒரு பல்ல தேய்ச்சி ஒரு குளியல் குளிக்கிறது சுகம் தான் பார்க்கறது. பத்மநாபருடைய திருமஞ்சனம் ஒரு அழகு, திருப்பதி ஸ்ரீனிவாசனுடைய திருமஞ்சனம் ஒரு அழகு, பாக்கிய அதிகாரி அவனோட ஒரு அழகு, ஒவ்வொன்றும். அது பன்றிபுரம் அவன் அழகு, அவன் தனி அழகு. அது மகாராஷ்டிரக்கார அவனுக்கு பண்ணக்கூடிய அந்த அபிஷேகம் பல்லு தேய்ச்சோடனே கபகபான்னு பசிக்கும். அப்படி யாருக்கும் தான் பசிக்கும் எனக்கு தெரியாது. பாண்டரங்கனை போல பல்லு தேய்ச்சோன்னு பசிக்கிற ஆளே கிடையாது லோகத்துல. அவன் அப்படின்னா திருப்பதி பெருமாள் காலங்காத்தால சுட சுட சாம்பார் சாதம் நிவேதனம். விடியல் காலம்பரம் 3:30 மணிக்கு சாம்பார் சாதம் கொடுப்பான் நிவேதனம். நமக்கு கை வாங்க முடியாது. நினைச்சு 3:30 மணிக்கு எப்படி போய் இப்படி சாம்பார் சாதம் சாப்பிடுறீங்க அப்படின்னு கேட்பேன். அந்த அது கொடுத்தோடனே நமக்கு பசிக்க ஆரம்பிக்கும். அது ஆச்சரியம். பெருமாள் எப்படிதான் சாப்பிடதான் நமக்கு தெரிய மாட்டேங்க. அதான் பகவான் 3:30 மணிக்கு நம்மள யாரும் எழுப்பி சுட சுட சாம்பார் சாதம் பலாரும் அறைவு கிண்டலா பண்றாள். புத்தி இல்லையா அப்படின்னு பெருமாளுடைய அதனால்தான் பகவத் காருண்யம். அவருக்கு எதுக்கு 3:30 மணிக்கு பிரசாதம்னா விடிய விடிய நின்று இருக்காத 3:30 மணி தரிசனம் பார்க்கறதுக்கு அவ வெளில வந்தோடனே கொடுத்தாப்பாடா ராத்திரி முழுக்க உட்கார்ந்து குழந்தைகள் பச்சை தண்ணி கூட பல்ல படல சாப்பிட்டோம் அப்படின்னு அந்த துவாதசி பாரண மாதிரி. அது அழுதிருக்கேன் நான். பெருமாளுடைய காரணம் சுட 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 சாம்பார் வெளில வந்தோன்னு பெருமாள் கூட பசிக்க ஆரம்பிச்சுடுது. சரியா சொல்லலாம். ரொம்ப இப்படி மலை ஏறி வந்து நின்று கடகடன் உள்ள ஓடுவே பசி தாங்க முடியல. அழகா ஜம்முன்னு சாதம் கொடுத்துட்டார். எங்களுக்காகத்தான் நீ பிரசாதம் சீகரிக்கோ தெரியும். ஆனாலும் அன்னைக்கு பிரத்யட்சத்தை அனுபவிச்சு. இதெல்லாம் பகவானுடைய யதார்த்தமான அனுபவங்கள். அது அனுபவிக்க மாட்டேங்கிற பக்தின்னு அது ரொம்ப பெருசு, ரொம்ப சின்னதே கிடையாது. நீங்க எந்த பாவத்துல எந்த எல்லையில வேணாலும் போகலாம். அதுக்கு யாரும் தடையே உத்தரவு போட முடியாது. என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. யசோதை அனுபவிச்சானா அது ஒரு விதமா சொல்லியிருக்க, அவ்வளவுதான். யசோதை மாதிரி பல கோடி மடங்கு தாண்டி நீங்க அனுபவிக்க முடியும். இவ்வளவுதான் கிடையாது. நம்ம பார்த்ததுல யசோதை பெருசா தெரிஞ்சா, எத்தனையோ அம்மாமார்கள்ல யசோதை பெருசா தெரிஞ்சா. தேவபூதி அனுபவிச்சிருக்கா, கபிலர் அதிதேவி அனுபவிச்சிருக்கா. அந்த மாதாக்கள்ல யசோதையுடைய அனுபவம் நமக்கு விசேஷமா. ஏன்னா அந்த பொல்லாப்பு கண்ணன் பொல்லாத திருடன் இன்னும் விசேஷமா. அது ராமனுடைய லீலைகள் எப்படி இருந்தா கௌசல்யா என்ன தவம் செய்தனை கௌசல்யான்னு சொல்லியிருப்போம். கிருஷ்ணவதாரம் லீலைகள் அதிகமா இருக்கிறதுனால என்ன தவம் செய்தனை யசோதா. பக்திக்கு எல்லையே கிடையாது. என்ன ஞாபகம். பாகவத்துல ஒரு எல்லை அங்கங்க ஒரு சாம்பிள் காட்டுறோம், அவ்வளவுதான். அதுபோல பல கோடி மடங்கு உண்டு. வாத்சல்யத்திலேயே பல கோடி 1,00,000 கோடி மடங்கு உண்டு. 1,00,000 கோடி வெரைட்டி உண்டு. திருவண்ணாமலை அப்படிதான் சொல்லணும். ஒவ்வொரு பக்தியிலும் தாசிய பக்தி எடுத்தா 1,00,000 கோடி வெரைட்டி உண்டு. வாத்சல்ய பக்தி எடுத்தா 1,00,000 கோடி வெரைட்டி உண்டு. நிறைய உண்டு. பெரியார் அனுபவிச்சார் அதே வாத்சல்யம். யசோதா அனுபவிச்ச அதே அனுபவம் தான் பெரியார் இருக்கு. ஆனா அவ சுயமாவே பெண் பிள்ளை, இவர் சுயம் ஆண் பிள்ளை. எத்தனை வித்தியாசம். அப்ப இவருடைய அனுபவம் வேற, அவருடைய அனுபவம் ரெண்டு ஒரே போல இருந்தாலும் வேறதான். அதனாலதான் சொல்றேன், பக்தி இவ்வளவுதான் குறுக்கிக்காதீங்க. அது எல்லை கடந்தது. நீங்க பாட்டு பக்தி பண்ணிட்டு இருக்கோம், அந்த அனுபவங்கள் தானா வரும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். இந்த திருநறையூரா அவர் அந்த ஊர்ல பிறந்ததுனால பிள்ளை திருநறையூரான்னு பேர் அவருக்கு. ஆச்சரியமான பக்தர், பெருமாளத்துல பகுபிரீதி உடையவர். அழகா கோவில்களுக்கெல்லாம் போற ஒரு சந்தர்ப்பத்துல அவர் திருநாராயணபுரம் போறார். மேல்கோட்டை திருநாராயணபுரம் வேற, இது வேற. ரெண்டு நிறைய வித்தியாசம் உண்டு. ஒரே பேர்லயே பல ஊர்கள் உண்டு தமிழ்நாட்டுல எல்லாம். பல இடங்கள் அதே மாதிரி பேர் உண்டு. இது தொட்டியம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு.
கீழ்நாடுன்னு சொல்லுவா. அதுல திருநாராயணபுரம்னு ஒரு இடம் உண்டு. சென்னையிலே ஆழ்வார்த்திருநகர்னு ஒரு இடம் உண்டு. இந்த ஆழ்வார்த்திருநகர் வேற, அது வேற. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு ஒரு ட்ரெயின்ல எங்க போயிட்டு ஆழ்வார்த்திருநகரி. ஆழ்வார்த்திருநகரி போயிட்டு எப்படி நீங்க திருநெல்வேலியில இருந்து வரல அப்படின்னா நான் கேட்டேன் ஏன் அப்படின்னா, அது வலசரவாக்கம் பக்கத்துல அங்கல்லவா இருக்கு அப்படின்னு அவளுக்கு தெரியல பாவம். அப்புறம் ஒரிஜினல் ஆழ்வார்த்திருநகரி இந்த பேரத்துக்கு அங்க வச்சிருக்கோம். ஓ அப்படியா, எனக்கு இவ்வளவு நாள் தெரியவே தெரியாது அப்படின்னு. நிறைய உண்டு அந்த மாதிரி தெரியாது இல்லையா. அந்த மாதிரி திருநாராயணபுரம் அங்க ஒரு பெருமாள் கோவில். ஆச்சரியமா அவர் குடும்பத்தோட போய் பெருமாளை சேவிக்க போயிருக்க. இந்த பிள்ளை திருநறையூரா அழகா அங்க போயிருக்கா. அங்க நிறைய ஓலையெல்லாம் போட்டு விட்டுருக்கா. கும்பாபிஷேகம் அது இதுன்னு சொல்லி நிறைய ஓலையெல்லாம் போட்டிருக்கா. பெருமாளை போய் சேவிக்கெல்லாம் போயிட்டு இருக்காரு. திடீர்னு யாரோ கோவில் இருக்க அந்த ஓலைகளுக்கெல்லாம் தீ வச்சுட்டா. தக்க 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 எரியறது. எல்லாரும் பயந்து வெளில ஓடிட்டான். இது சுபாவம் தானே. ஆஹா பகவான் இருக்கான்னு யாரும் நிக்க போறான். அதெல்லாம் ரொம்ப அசாத்தியமான தைரியம் வேணும். தீ என்னை ஒன்றும் பண்ணாது அப்படிலாம் நிக்கிறதுக்கு ரொம்ப தைரியம் வேணும். கற்பூரம் மேல வந்தாலும் ஓடி போயிடுவோம். ஐயோ கற்பூரம் விழுந்துடுத்து அப்படின்னு சுபாவம் அது. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஆச்சரியம் எல்லாம் ஓடுறா. இந்த பிள்ளை திருநறையூரார் ஓடலையும். அவர் எதுக்கு ஓடலை அப்படின்னா, அச்சோ இந்த தீப்பிழம்புகள் பெருமாள் விழுந்தா அவர் உடம்பு தாங்காதேன்னு. சாதாரணமா சொல்லணும்னா, லௌகீகமா சொல்லணும்னா ஒரு சிலாமூர்த்தி தானே. லௌகீகமா சொன்னா ஒரு சிலாமூர்த்தி தானே, மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. லௌகீகமா பார்த்தோம்னா அந்த வார்த்தையை சொல்லப்படாது. ஏன்னா பாகவத சொல்றா, கோவில் இருக்க அர்ச்சாவதாமூர்த்திய சிலை நினைக்கிறது பரம அபச்சாரம்ன்றார். அது சிலை நினைக்கப்படாது, அது சுயம் தெய்வம் நினைக்கணும். அது வெறுமை கல்லுதானே அப்படின்னு நினைச்சிட்டோம்னா போச்சு. அது கல்லு கிடையாது, அது சுயம் தெய்வம் பரமாத்மா. அதே சில பெரியவாள்லாம் உண்டு. சுட்ட சக்தி சத்துவம் அறியுமோ கரிச்சுவை நட்ட கல்லை நட்டு விட்டு அப்படின்னு சொல்லலாம் உண்டு. திருமூலர் சொல்வார். திருமூலத்தை சொல்லும்போது சொல்வார், என்னடா சும்மா கல்ல போய் சுத்தி கிடக்கிற உள்ளுக்குள்ள ஒண்ணு புத்தியே இல்லையே அப்படின்னு. அது அவளுடைய அந்த ஸ்திதி. அது அதுக்காக நம்மளும் போய் உட்காந்துட்டு அதெல்லாம் கல்லு சுத்த மாட்டேன் அப்படின்னு. நம்ம திருவா சுத்துறதுக்கு பத்மநாபர் சுத்தலாம், தப்பே கிடையாது. பத்மநாபர் ஸ்வயம் பிரம்மம், பரபிரம்மம். அதுல கூட சம்சயமே வேண்டாம். இவருக்கு அந்த அர்ச்சாவதார மூர்த்திக்கு ஏதேனும் கஷ்டம் வந்துருமோ அப்படின்னு ஒரு கவலையா. உடனே பார்த்தா ஓடி போய் பெருமாளை கட்டிட்டு விட்டாராம். பட்டர் ஓடிட்டார். எல்லாரும் ஓடியாச்சு. மேல அந்த கூரையெல்லாம் தீப்பிடிச்சு எரியாது. கோவில்ல எல்லாம் ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்கா. அதனால அங்கங்க நிறைய மரம் நல்லா இருக்கும். இப்ப திருவட்டாறு திருவனந்தபுரத்துல மரம் தானே ஜாஸ்தி, கோவில் கோபுரத்துல கூட. நம்ம கர்ப்பகிரகத்துக்கு மேல எல்லாம் தக்க தக்கான்னு எரியது. இவர் ஓடி போய் பெருமாளை கட்டி பிடிச்சு நிற்கிறார். ஒரு கூட குடும்பமும் வந்திருக்கு. பார்த்தாலாம் ஓடவும் முடியல, இருக்கவும் முடியல. பார்த்தா அப்பா கிடப்பா வாங்கப்பானா, இல்லப்பா பெருமாளுக்கு தான் ஆகிடும், நீங்கள்லாம் வேணா போங்கன்னு. உடனே அவள் பார்த்தா அச்சு பெருமாளுக்கு தான் ஆகிடும். அவளும் ஓடி வந்து எல்லாரும் கட்டி நின்றுட்டாளாம். இப்படி இருக்கணும் குடும்பம்.